சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே, நாங்களும் சேஃபா இருக்கோம். பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் encircled by the அந்த பாதுகாப்பு வளையம், அந்த protection circle is already there with us through our Nutrilite product, right? All of us are using immunity bundle. Suddenly பாருங்களேன், இந்த immunityன்ற அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ வந்து வேர்ல்டு முழுவதுமா பார்த்தீங்கன்னா சடனா வந்து அந்த இம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு மவுஸ் உருவாயிடுச்சு இல்லைங்களா, ரைட்? பட் அது உண்மை, கரெக்டா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு இந்த இம்யூனிட்டியோடைய இந்த வார்த்தைகளுக்கு எப்படி வந்து இதை நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும், எப்படி நம்மள வந்து எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க, கரெக்டா இல்லைங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அந்த கபசர குடிநீரா இருக்கட்டும், இல்ல வந்து பூண்டு வந்து தனியா வாங்கி எடுத்து நம்மளுடைய குக்கிங்ல யூஸ் பண்றது, ஜிஞ்சர், ரைட்? சோ மெனி திங்ஸ் நேச்சுரலா வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், ஆல் ஆஃப் us need to do that, இல்லன்னு கிடையாது. பட் அட் த சேம் டைம் we need to understand இந்த துணை உணவு, நம்மளுடைய நியூட்ரைட் உடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணுதுன்றது வந்து நம்மளை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது, கரெக்டா இல்லைங்களா? பிகாஸ் ஆல் ஆஃப் us are already using that and we know that we are in a very very good safe hands, ரைட்? ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்களை பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது. ஹவ் ஆர் வி கோயிங் டு டேக் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல்? பிகாஸ் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதானமான முகாந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஹெல்ப் அதர்ஸ், ரைட்? டு லீட் அ வெரி ஹாப்பி அண்ட் அ வெரி ஹெல்தி லைஃப். அதுதான் நம்மளுடைய முகாந்திரமா இருக்கணும், ரைட்? ஏன்னா இந்த பிசினஸ் வந்து டெஃபினெட்லி இப்ப நிறைய பேர் நீங்க கேட்டு பாருங்க, என்ன ஆப்ஜெக்டிவ் இந்த பிசினஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்வீங்க? பேஷனட்டா, ஐ எம் பேஷனட் அபவுட் பில்டிங் திஸ் பிசினஸ், அடிஷனல் இன்கம், பாசிவ் இன்கம், ஓகே, லைஃப் ஸ்டைல், ட்ரீம், கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே வருங்க, இந்த பிசினஸ் கிடையாதுங்க. எந்த பிசினஸ் எடுத்தாலும் யூ கேன் ஏர்ன் இன்கம். பட் அட் த சேம் டைம் இந்த பிசினஸ் நீங்க எடுத்து இதை நீங்க பேஷனட்டா பில்ட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுடைய லைஃபை வந்து நீங்க இம்பாக்ட் பண்ண முடியும். ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி வித் மீ? whoever is agreeing to show a thumbs up in the உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் போய் நீங்க thumbs up காட்டுங்களேன். இன்கம் எங்க வேணா ஏர்ன் பண்ணலாம், ஆனா மத்தவங்களுடைய லைஃபை நம்ம இம்பாக்ட் பண்றோம். இந்த பிசினஸ் மூலமா மத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய முகாந்திரத்தை வந்து இந்த பிசினஸ் மூலமா நமக்கு கிடைக்குது, ரைட்? நிறைய பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், எவ்ரிபடி will say yes, I have helped others, I am reaching others to help to get to know what is this immunity all about. கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க. நம்ம எல்லாருமே ஆம்பே பிசினஸ் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து we are blessed to know that இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கிள்குள்ள நம்ம எல்லாருமே நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. ஸோ let us not hold it to ourselves. when we receive a good news, okay, அந்த குட் நியூஸ் வந்து நம்மளோட வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பிசினஸ்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ எதேர்ச்சியா நீங்க இந்த பிசினஸ்ல வந்துட்டீங்கன்றது கிடையாது. கண்டிப்பா இதுக்கு ஒரு முன்னோக்கம் இருக்கு. there is a predestined destiny for you to take up this business so that you can reach out to the masses and help them. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாரால சொல்ல முடியும்? எந்த கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரி சொல்ல முடியும்? எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்ல முடியும்? எந்த எலக்ட்ரானிக் ஐடி ஃபீல்ட் சொல்ல முடியும்? நிறைய இன்கம் கொடுக்கக்கூடியதான எந்த இண்டஸ்ட்ரியுமே சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் சொல்ல முடியாது, எந்த இண்டிவிஜுவல் பர்சனும் சொல்ல முடியாது, எந்த பிசினஸும் சொல்ல முடியாது. பட் we can tell that, கரெக்டா இல்லைங்களா? இந்த ஆம்பே பிசினஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளால சொல்ல முடியும், I can help you, I will reach out to you to support your family, I have a wonderful solution with me to eliminate you from that problem. இப்படிப்பட்டதான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த நியூட்ரைட் ப்ராடக்ட் மூலமா மற்றவங்க நீங்க ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நமக்கு கிடைக்குது. because we have been called into this business has been assigned so that not நம்மள மாத்திரம் நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரீடம், ஹோப் அண்ட் ரிவார்ட் நம்ம மாத்திரம் என்ஜாய் பண்ண மாத்திரம் கிடையாது. how we can reach out to the people, எப்படி நீங்க மாசஸ்க்கு ரீச் பண்ண போறீங்க? இப்படிப்பட்டதான ஒரு டர்புலன்ட் சிச்சுவேஷன் இருக்குங்க, கரெக்டா இல்லைங்களா? எங்க வேணா பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் ஐ மீன் ரொம்பவும் ஒரு பாதிக்கக்கூடியதான ஒரு ஃபியர்ஃபுல்லான சிச்சுவேஷன் வெளியில கடந்து போயிட்டு இருக்கு. இது மத்தியில நம்ம ஹோப் கொடுக்க முடியுமா? yes, definitely you can give a hope to the others lives through this immunity range of products, right? இன்னைக்கு இந்த செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா we've got two terrific speakers with us. நம்மளுடைய ஹெல்த் கன்சல்டன்ட் வினோதினி, all of you know her, such a dedicated and committed person, right? round the clock அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, கஸ்டமர்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்களோட கன்சல்டேஷன் மூலமா நிறைய லீடர்ஷிப் வந்து அவங்கள பத்தி அப்ரிஷியேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ இன்னைக்கு அவங்க நம்மோடு கூட வந்து இந்த இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பத்தி she is going to give her experience and insights
to all of us. I'm sure it is going to be definitely helpful. அது மாத்திரம் கிடையாது, அது தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் நம்மளுடைய மேனேஜர் இருக்காரு, நம்மளுடைய பிரவீன் குமார், the one and only Praveen Kumar, who has always been supportive for all kinds of initiatives from marketing. அவர் வந்து நமக்கு products குறித்து இன்னும் நிறைய இன்சைட்ஸ் நமக்கு ஷேர் பண்ண போறாரு. I trust that this session is definitely going to be a big breakthrough for all of you, right? So welcome once again to Pathway to Success in Amway, and I invite Vinodini to take on the floor. Vinodini, thanks for joining us, and over to you, ma'am. Thank you, sir. And good evening, everyone. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சார் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இம்யூனிட்டி செஷன். ஸோ இம்யூனிட்டின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி இம்யூனிட்டினா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருப்போம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்யூனிட்டியோட ஷீல்டு என்ன, அதாவது நம்ம பாடியிலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி எப்படி ஆக்டிவேட்டடாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலி நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய இம்யூனிட்டியோட ஒரு ப்ரிவென்ஷன், ஈவன் நம்மளுக்கு எப்பெல்லாம் இம்யூனிட்டி குறையும் அப்போ எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரிவென்ஷனும் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு இம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹெல்த், இந்த காம்போ தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலி இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங் நம்மளோட மெயின் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இம்யூனிட்டினாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு என்ன, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து அட்டாக் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்தியா நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். பட் இதுல இன்னொரு திங்ஸ் என்னன்னா, லைக் நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன், அதாவது பாடியில ஒரு சில பாக்டீரியாஸோ இல்ல வைரஸோ எனி கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை பாடியில ஸ்டே பண்ண விடாம வெளியே வந்து எக்ஸ்கிரேட், அதாவது கொஞ்சம் வெளியே தள்ளுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம இம்யூனிட்டி தான் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அட்டாக் ஆன அந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்ல இருந்து எப்படி அது பாடியில இருந்து வெளியே தள்ளுது அப்படின்றது தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இம்யூனிட்டினா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது தெரியுது. பட் இதுல யார் யார் இருக்காங்க, எப்படி எஃபெக்டிவா நம்ம இம்யூனிட்டி நம்ம பாடி கொடுக்குறாங்கன்றது இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஒரு இம்யூனிட்டினா நம்மளுக்கு பேசிக்கா எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றது எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் ப்ரிவென்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்ல இருந்து இம்யூனிட்டி வீக்கா இருக்கும் சொல்லுவாங்க. பரம்பரையா ஒரு ஹெரிடிட்டி மூலியமா, லைக் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஆஸ்தமேட்டிக் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்ல எனி இம்யூனிட்டி அட்டாக் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இம்யூனிட்டி ஏன் இப்படி வருது, இதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இனிஷியலி இம்யூனிட்டி 2 டைப் ஆஃப் திங்ஸ்ல நம்ம பாடியில இருக்கு. அதாவது அதை இம்ப்ரூவ் பண்ற ஸ்டேஜ். இனிஷியலி நம்ம பிறக்கும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அக்வயர்ட் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. அதாவது பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். சில பேருக்கு டிஃபால்ட்டா ஜெனட்டிக்லி ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை த்ரூ நம்ம வந்து ஒரு 2 டைப் ஆஃப் வழிகள்ல அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று வந்து நேச்சுரலா, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்னா என்னன்னா, லைக் த்ரூ ஃபுட் மூலியமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஈவன் குழந்தை பிறந்தவுடன் கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட் நம்மளோட மதர்ஸ் ஃபீடிங். ஸோ தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணாம பேபிக்கு ஃபீட் பண்ண வைங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் எஃபெக்டிவா குழந்தையோட அந்த 6 months வரைக்குமே க்ரோத்துக்கு இனிஷியலா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய மதர்ஸ் மில்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி வளர வளர நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து எடுக்கிற நியூட்ரியன்ட்டும் நம்மளுக்கு அக்வைர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அடாப்ட் இம்யூனிட்டி தான் இது நம்ம ஆட் பண்ணிக்கிறது. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். ஒரு சில பேருக்கு எவ்வளவுதான் டயட் எடுத்தாலும் சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு கெமிக்கலி இல்ல வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா ஒரு வேக்சினேஷன் எடுக்கிறது மூலியமா அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பை பர்த்ல இருக்க இம்யூனிட்டி எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு வீக்கா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது அக்வைர்டு இம்யூனிட்டி மூலியமா நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இம்யூனிட்டி. நம்மளுக்கு டிஃபால்ட்டா பாடியில இருக்கக்கூடிய பேசிக் ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் தெரிஞ்சிட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பூஸ்டப் பண்ணலாம், ஈவன் இந்த இம்யூனிட்டி எப்படி அட்டாக் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஃபர்ஸ்ட் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு அமைப்பு தெரிஞ்சுக்கணும். அதாவது இம்யூனிட்டி ஹெல்த் தெரியணும்னா அதோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ பேசிக்கா ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம்னாலே என்னன்னா ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள். ஸோ நிறைய நீங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. எனி கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரிவென்ஷனுக்காக ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக எந்த ஒரு திங்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது வைட்டமின் சி இருக்குன்னு சொல்லுவாங்க. கபசூரா நீர் குடிக்கும் போது ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும் சொல்லுவாங்க. வைட்டமின் சியும் ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்குது. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தினாலே அது வந்து ரத்த வெள்ளை அணுக்களை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து செக்ரேஷன் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது எங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட லங்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு லங்ஸ்க்கும் இடைப்பகுதியில இருந்து தைமஸ் சொல்லக்கூடிய பார்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளீன், அதாவது மண்ணீரல் சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக்கோட ஒரு கார்னர் சைட்ல உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ இங்க இருந்தும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல் செக்ரிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன் மேரோ, அதாவது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட இடுப்பு எலும்புல இருந்து, அதாவது இடுப்பு எலும்புல அதுவும் நீங்க இந்த கிராஸ் ஸ்ட்ரக்சர் பிக்ல பாருங்க, லைக் அந்த அவுட்டர் லேயர் வந்து ஒயிட்டிஷா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஃப்ரேம். ஆனா அதுக்குள்ள இருக்க லேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிங்கி ஷேட்ல லைக் ரொம்ப ஸ்பாஞ்சி போன் மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த லேயர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் செக்ரிஷன் நம்மளுக்கு இந்த போன் மேரோல இருந்து கிடைக்குது. இன்கேஸ் ஆஃப் யாருக்காச்சும் இடுப்பு எலும்புல அடிபட்டிருக்கு, எலும்பு உடைஞ்சிருக்குன்னா ரொம்ப இம்மீடியட்டா நம்ம வந்து அதை டேக்கன் கேர் பண்ணணும், ரெக்கவரி பண்ணணும். அதுக்கான ரீசன் என்னன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். அண்ட் இன்னொரு ரீசன் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். பட் அதுக்கும் முன்னாடி நம்மளுக்கு எங்கெல்லாம் செக்ரிஷன் ஆகுது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல, எலும்பு மஜ்ஜையில இருந்தும், அதாவது போன் மேரோல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நிணநீர். ஸோ நம்ம பாடியில ஃப்ளூயிடா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிறது தான் இந்த நிணநீ. ஸோ இதுல இருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் பிளட் செல்ஸோட உற்பத்தி கிடைக்குது. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் எங்க இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ இப்போ நம்ம சயின்டிஃபிக்லி பார்க்க போறோம். ஸோ என்னடா சயின்டிஃபிக்லி நேமா இருக்கு, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு நினைக்காதீங்க. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்லைட் மெயினா நான் ஆட் பண்ணிருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்றது சயின்டிஃபிக்கலி லீகோசைட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த லீகோசைட்ஸ் வந்து ரிப்போர்ட் எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா யாரெல்லாம் இம்யூனிட்டி வீக்கா இருக்குன்னு நினைச்சு ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக்அப் எடுத்தீங்களோ, இல்ல டாக்டர்கிட்ட ஏதாச்சும் ஹீலர்ஸ் நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக்அப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேஜ் ஃபுல்லா சயின்டிஃபிக்லி நேமா இருக்கும், ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பா இப்போ இனிமேல் இந்த செஷன் மூலியமா உங்க எல்லாருக்குமே புரிய போகுது. ஸோ உங்களோட ரிப்போர்ட்டை நீங்களே ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு நம்ம ஒரே நேம்ல முடிச்சிட்டோம். பட் அதுலயும் ஆட்கள் இருக்காங்க, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ்ல செல்ஸ் இருக்கு, டைப் ஆஃப் த செல்ஸ். அந்த செல்கள் மூலியமா தான் நம்ம பாடியில ஓவரால் பாடியில எங்க அட்டாக் ஆனாலுமே பாக்டீரியாஸை அது அழிக்குது. ஸோ அது எப்படி அந்த ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். ஒயிட் பிளட் செல்ஸை வந்து லைக் ரெண்டு டைப்பா இருக்கு. அது வந்து ஃபேகோசைட் அண்ட் லீம்போசைட் சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஃபிக்லி நம்ம போக வேண்டாம், ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம பாடியை வந்து ஒரு கம்பெனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாடிக்குள்ள ஒரு ஏ டீம் பி டீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டீம் தான் ஃபேகோசைட், பி டீம் தான் லீம்போசைட். ஃபேகோசைட்ல பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ், அதாவது 4 செல்ஸ் இருக்கு. லீம்போசைட்ல மேஜரா 2 ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செல்ஸ் என்ன ஆக்டிவேஷன்ஸ் பண்ணுனா, ஃபேகோசைட்ல இருக்க 4 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் பேரு நியூட்ரோஃபில் சொல்றாங்க, செகண்ட் மெம்பர் மோனோசைட், தேர்ட் வந்து மேக்ரோபேஜ் அண்ட் ஃபோர்த் வந்து மாஸ்ட் செல்ஸ். ஸோ இதுல நியூட்ரோஃபிலோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ள இந்த சின்ன சின்ன பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் உள்ள வரும், வந்த உடனே அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிடுறது. அண்ட் மோனோசைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இப்போ கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர் இருக்க மாதிரி நம்ம பாடிக்கே மோனோசைட் செல்ஸ் வந்து ரொம்ப ஆல்ரவுண்டர். ஸோ எனி ஒரு லைக் ஒரு செல்ஸ் வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து அது எவ்வளவு பெரிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி அதை உடனே அட்டாக் பண்ணிட்டு
அதை டெத் ஆனதுமே வெளியே தள்ளி விட்டுரும். ஆனா ஒரு சில செல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் இது வந்து ஆல்ரவுண்டர், அதுவே அழிச்சிடும், எல்லா ஒர்க்கும் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோபேஜ் செல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா லைக் இறந்த செல்கள் இருக்கு இல்லையா, அதாவது இறந்து போன அந்த பாக்டீரியாஸ் இருக்கட்டும், ஈவன் நம்மளோட செல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாடியில இருந்து ஒரு வெளியே ரிமூவ் பண்ற ஒரு டாக்ஸிஃபிகேஷன் ஒர்க், கிளீன் அப் ஒர்க்லாம் இது பண்ணுது. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க் வந்து இந்த மேக்ரோ பேஜ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மெம்பர் என்ன பண்றாங்கன்னா மாஸ் செல்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு டாக்டர் மாதிரி சொல்லலாம். ஏதாச்சும் நம்மளோட செல்ஸ் வந்து ஏதாச்சும் அடிபட்டுருச்சு, அதுக்கான ஏதாச்சும் ஹீலிங் வேணும்னா அப்போ இந்த மாஸ் செல்ஸ் ஹெல்ப் பண்ணும், ஒரு டாக்டர் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கோசைட்ஸ்ல இருக்கு. அதாவது டீம் ஏல இருக்கவங்க இவங்களே வந்து ஓரல் பாடி ஃபுல்லா கிளீன் அப் பண்ணிடுவாங்க. அப்போ லீம்போசைட்க்கு என்ன வேலை இருக்கு? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள், ஒரு மேஜர் லைக் ஒரு மேனேஜர் லெவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா லீம்போசைட்னாலே ஜென்ரலா நம்ம பாடியில கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடிஸ். அதாவது இது எல்லாமே எப்போ வந்து நம்மளுக்கு வெளியே வரும்னா லைக் இது வந்து ஒன்ஸ் நம்ம பாக்டீரியாவை அட்டாக் பண்ணி அழிச்சதும் பாடியில வீக்னஸ் உருவாகும். அப்ப அந்த பாடி ஸ்ட்ராங்னஸ்க்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பா ஆன்டிபாடிஸ் தேவை. ஸோ நம்ம பாடியிலேயே இருக்க ஆன்டிபாடிஸ் தான் பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட். இது எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது? போன் மேரோ, இடுப்பு எலும்புல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது பி லிம்போசைட், அண்ட் டி லிம்போசைட்ஸ் நம்மளுக்கு தைமஸ்ல இருந்து கிடைக்குது. ஸோ நான் லாஸ்டா நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன், இடுப்பு எலும்புல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒயிட் ரத்த வெள்ளை அணுக்கள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். எல்லா பார்ட்ல இருந்து தான் நம்ம பார்த்தோம், அந்த 5 மெயின் பார்ட்ஸ்ல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. பட் பர்டிகுலர்லி ஏன் இடுப்பு பகுதின்னு பார்க்கும்போது அங்க இருந்து தான் நம்மளுக்கு டி லிம்போசைட் சொல்லக்கூடிய ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் ஆகுறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் தைமஸ். ஸோ இந்த 2 பகுதியுமே ஒரு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியை ரெக்கவரிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனில ஏ டீம் பி டீம் எவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தான் நம்ம பாடி இந்த செல்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா ரொம்பவும் லைக் நம்மளுக்கு அன்வான்ட் மைக்ரோ ஆர்கானிசம் குரோத்தா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஃபங்கலோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷனோ வைரஸோ நம்ம பாடியை அட்டாக் பண்ணாம, நம்ம அட்டாக் பண்ணாலும் நம்ம பாடி ரெக்கவரிங் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஆன்டிபாடிஸ் அண்ட் செல்ஸ் தான். ஓகே. சோ இப்போ இந்த செல்ஸ்ல எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷன் பார்க்கணும்னா நீங்க இங்க இருக்க பிக்ல பார்க்கலாம். சோ இது எல்லாமே ஒரு ஒரு ரிலேட்டட் ஆஃப் ஒரு இமேஜ்ல இருக்கு. சோ இதுதான் ரொம்ப எஃபெக்டிவா நம்ம பாடியில நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பாடியை வந்து ரிப்பேரிங் ஒர்க்கும் பண்ணிட்டு ஒரு எஃபெக்டிவா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ பாக்டீரியா ஏதாச்சும் உள்ள வந்துருச்சுன்னா அதை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெடி. அதே மாதிரி ஒரு நியூ வைரஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அது மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அதை எப்படி அழிக்கணும் அப்படின்ற மெமரியும் நம்மளோட இம்யூனிட்டி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம இம்யூனிட்டி வந்து ஒன்ஸ் லேர்ன் பண்ணிருச்சுன்னா போதும், நெக்ஸ்ட் அது வந்து எனி டைப் ஆஃப் நியூ மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாலும் ரெடியா அலர்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இம்யூன் சிஸ்டம்ல டீடைலா தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தரா இம்யூன் சிஸ்டம் எப்படி இந்த என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு அட்டாக் ஆகும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ நம்ம வந்து எனி வைரஸ் டைப் ஆஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து டெய்லி பேசிஸ்ல எல்லா பாக்டீரியாவும் வைரஸையும் அழிச்சிட்டு தான் இருக்கு. அது எப்படின்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பிகாஸ் நம்ம இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட்னால ஈவன் நம்ம என்ன மாதிரி சுற்றுச்சூழல்ல வந்து பாதிச்சுட்டு இருக்கு டெய்லி நம்மளோட இம்யூனிட்டின்றதை தெரிஞ்சாதான் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் உங்க லைஃப்ல ஆட் பண்ணி கிளீன் பண்ணும்போது எனி டைப் ஆஃப் வைரஸ் உங்ககிட்ட வந்தாலும் ஆல்ரெடி நீங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனால எனி டைப் ஆஃப் வைரஸ் வந்தாலும் தாக்குதல் அதிகமா இல்லாம உங்க பாடியை விட்டு போயிடும். ஓகே. சோ அதுதான் இம்யூனிட்டி ஷீல்ட். சோ இப்போ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ நம்மளை சுத்தி என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும்னா கண்டிப்பா தூசு இருக்கும். அதாவது ஒரு மண் நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ காத்துல நம்மளுக்கு வந்து சுவாசிக்கும் போது படலாம். அதே மாதிரி நீர் இருக்கு. ஸோ நீர் வந்து கண்டிப்பா டெய்லி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, பாடி டீஹைட்ரேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபுட் டயட். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் டயட்லயும் என்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் இருக்கும்னு பார்க்கலாம். அதே மாதிரி காற்று. ஸோ மண்ணுக்கும் காற்றுக்கும் ஒரே ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னா, ஸோ ரெண்டுமே ஈக்குவலா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதுல வரும் பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால. பட் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்து ஃப்ளோர்ல இருக்கேன் மேம், நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நான் மண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. பட் அது உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுல என்ன மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மள டச் பண்ண கிட்ட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு குட்னஸ் பார்க்கலாம். ஒரு மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு செடிகள் வளருது. ஸோ மரங்கள், செடி எதுவா இருந்தாலும் சரி வளர்றதுக்கு மண் தேவை. அதுவும் ஆரோக்கியமான மண் இருக்கணும். அண்ட் அந்த மண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன குட்னஸ் ஒரு நியூட்ரியன் கிடைக்குதுன்னா நைட்ரோஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சொல்லக்கூடிய நியூட்ரியன் கிடைக்குது. இதை தவிர அடிஷ்னலி நம்மளுக்கு ஒரு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் இந்த செடி மரங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு பழங்கள், காய்கறிகள் கிடைக்குது. சோ கண்டிப்பா இப்ப பழங்கள், காய்கறி உங்க கையில வரணும்னா கண்டிப்பா அந்த மண்ல இருந்து தான் அது வளருது. ஈவன் அதோட மைக்ரோ ஆர்கானிசம் growths கண்டிப்பா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேல டச் ஆயிருக்கும். சோ இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நம்ம வீட்டுக்கும் வரும் இல்லையா? சோ டிராவல் மூலியமா. சோ இப்ப இந்த வீட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நம்ம ப்ராப்பர் கிளீனிங் பண்ணாம, குக் பண்ணாம சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆயிடும்? ஈஸியா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடிக்குள்ள போயிடும். சோ நீங்க வந்து மண்ணோட கான்டாக்டே ஆகல, பட் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உங்ககிட்ட வருது. சோ இப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்ன இருக்கும்? மைக்ரோ ஆர்கானிசம் தான் தமிழ்ல சொல்லணும்னா நுண்கிருமிகள் சொல்லலாம், நுண்ணுயிரிகள்னு சொல்லலாம். சோ இது என்னென்ன ரிலேட்டட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பாக்டீரியாஸ் இருக்கு, ஃபங்கை இருக்கு, ஆல்கே இருக்கு, புரோட்டோசோவா இருக்கு. சோ இது ஈவன் புட்லிசம் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கெல்லாம் டைஃபாய்டு அடிக்கடிக்கு அட்டாக் ஆயிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் அந்த டைஃபி சொல்லக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி மண்ணில் இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட்டுன்னு சொல்லலாம், இல்லை கண்டாமினேட்டட் ரிலேட்டட் ஈவன் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது, இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர் மூலியமா கூட இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்குள்ள போயிடும். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபுட்ல இருந்து நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணிட்டோம். பட் உள்ளுக்குள்ள போனது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். அதே மாதிரி வயிறுல புண்ணை ஏற்படுத்துறது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. சில பேர் பாருங்க குழந்தைங்க அந்த மண்ணில் விளையாடும் போது, இல்லை விவசாயம் பண்றவங்களுக்குலாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கை வந்து ஸ்கின்னோட இம்யூனிட்டி பவரை குறைச்சி, ஏன்னா டெய்லி நம்ம அட்டாக் ஆயிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணிட்டு ஹேண்ட்லயோ இல்லை லெக்ஸ்லயோ வந்து கவரிங் பண்ணிட்டு தான் எப்பவுமே ஃபார்மர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃபங்கை எல்லாம் அதுல இருக்கிறதுனால அட்டாக் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் நம்ம மண் மூலியமா அட்டாக் ஆகுது. பட் இது விவசாயிக்கு மட்டும்தான் அட்டாக் ஆகுமான்னு கிடையாது. யாரெல்லாம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றோமோ அவங்க வீட்டுக்கும் அதுல இருக்கக்கூடிய சாயில் பிரசன்ட் ஆயிருக்க மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை நோக்கி வரும். ஸோ இது உள்ளுக்குள்ள போகுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் உடனே ரியாக்ஷன் பண்ணும். ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஃபீவரிஷா வர மாதிரி இருக்கும். பட் அது நார்மல் ஃபீவர் தான். லைக் என்னன்னா அந்த இம்யூன் சிஸ்டமோட ரியாக்ஷன் அப்படி இருக்கும். தென் அது சார்ட் அவுட் ஆயிடும். ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அட்டாக் ஆயிட்டு வர ஃபீவர் வேற. ஸோ இது ஜென்ரலா உள்ளுக்குள்ள நடக்கிற ஃபீவர் வந்து ஒரு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு சரியாயிடுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி அன்வான்ட் பாக்டீரியாஸ் உள்ள வரும்போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது நீர் மூலியமா தண்ணீர். ஸோ கண்டிப்பா நம்ம எப்படி 24/7 பிரீத் பண்ணிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தான் வாட்டர். நைட் டைம் நம்ம அன்வான்ட் லைக் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கு, உடனே எந்திரிக்கிறோம்னா கூட என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம தேடுறது வாட்டர் தான். கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், இல்லைன்னா வந்து டிஸ்டர்ப்டா இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா உடனே பாடி கூல்டனா இருக்கும், மறுபடியும் தூங்கலாம்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் எஃபெக்டிவா ரொம்ப குட்னஸ் கொடுக்கும். ஏன்னா பாடி ஃபுல்லா கிளீன் அப் பண்றதுக்கும் சரி, ஈவன் நம்மளோட நம்மளோட மவுத்ல இருந்து லைக் நம்மளோட யூரினரி ட்ராக் வரைக்கும் கிளீன் பண்ற ஒரே சோர்ஸ்னா அது வாட்டர் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ வாட்டர்ல என்னதான் நியூட்ரண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மினரல்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், பைகார்போனேட். பட் எல்லாருமே நல்லா தான் தண்ணி குடிக்கிறோம். 3 to 4 லிட்டர்ஸ் குடிச்சா இந்த மினரல்ஸ் கிடைக்காம போயிடுமா என்ன? கண்டிப்பா கிடைக்கணும்ல. பட் ஏன் கிடைக்காம போகுதுன்னா, யாரெல்லாம் ஆரோ வாட்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல கேன் வாட்டர் சப்ளை பண்றதை யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த மினரல்ஸ் கம்மியாயிடும். ஈவன் பிகாஸ் அதில் ஆட் பண்ற கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் சேஞ்சஸ்னால. என்ன கெமிக்கல் ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குளோரைன் ஆட் பண்ணுவாங்க, அயோடின் ஆட் பண்ணுவாங்க. இந்த குளோரின் ஆட் பண்றதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம பாடியில வரும், ஒரு எக்ஸசிவா அதுல கிளென்சிங்காக அவங்க யூஸ் பண்றது நம்ம பாடி என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பிரீத்திங் ப்ராப்ளம், செகண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஃபுட் இன்டேக் பண்ணும்போது ஒரு
கிளீனிங்காக அயோடின் மிக்ஸ் பண்றாங்க. அந்த அயோடின்னால என்னென்ன சைடு எஃபெக்ட் வரனா லைக் ஆக்னி அண்ட் டயரியா, வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி லங்ஸ்ல நீர் கோர்க்கும் தன்மை, எடிமான்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன், ஃபீவர் வர்றது, ஹெட்டேக்கு, ஜாயிண்ட் பெயின்ஸ், இது எல்லாமே டியூ டு ஹை அமௌண்ட் ஆஃப் அயோடின். ஸோ ஒரு அயோடினும் ஒரு குளோரைனும் மிக்சிங் காம்போல தான் ஒரு வாட்டரை கிளென்ஸ் அண்ட் கிளீனிங் பண்றாங்க. ஒரு நல்ல ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்ல நம்ம ஒரு வாட்டர் ஃபீல் பண்றோம் இல்லையா, அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இது. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் டியூ டு ஒரு லைஃப் ஸ்டைல்னால நடக்குது. ஓகே நீர்ல இப்ப நான் ஆத்து தண்ணி குடிக்கலாமா, ஊத்து தண்ணி குடிக்கலாமா, அதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான்னு பாத்தீங்கன்னா, அதுலயுமே நீர்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்லி பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் இருக்கும். பாக்டீரியா சொல்லும் போது ஷிஜெல்லா, ஈகோலை, விப்ரியோ, சல்மென்லா இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் பார்க்க முடியுது. வைரஸ் பார்க்கும்போது நாவாக் வைரஸ், ரோட்டா வைரஸ், புரோட்டோசோவான்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் வைரஸும் இருக்கு. லைக் கண்டாமினேட்டட் வாட்டர் சொல்லுவாங்க. காய்ச்சி அந்த தண்ணியை சூடு பண்ணி நம்ம குடிக்காம டைரக்டா வந்து அந்த வாட்டர் எடுத்து குடிக்கும் போது இந்த மாதிரி டைப் ஆஃப் ரிலேட்டட் சேலஞ்சஸ் நம்மளுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு சில பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ்ல. ஆனா அவங்க எல்லா ஷாம்பு கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க, கண்டிஷனர் கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் மெயின் திங் நார்மல் வாட்டர்ல குளிச்சிருப்பாங்க. அவங்களோட டேங்க் மந்த்லி ஒன்ஸ் தான் கிளீன் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி பேசிஸ்ல அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹெக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் முட்டையா இருக்கும். அது முட்டை போட ஆரம்பிக்கும். தென் அதுல இருக்க பூச்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ லைக் மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம அதுல பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப். ஸோ அதர்வைஸ் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம டைரக்டா வாட்டர் எடுத்து ஹெட் வாஷ்லாம் பண்றோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஒரு பாக்டீரியா நம்மளுக்கு தலையில இருக்கக்கூடிய ஃபங்கஸோ, ஸோ லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிளேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது லைக் ஈவன் டேண்ட்ரஃப், ஸோ இது எல்லாமே கியூர் ஆகாது. இதே நீங்க வந்து ஹீட்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல சூடு பண்ணிட்டு தென் கோல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சுடு தண்ணி நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல இருந்த வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ அழிஞ்சு போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு பாடியில ஹெட்ல ஏதாச்சும் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஸ்கேல்ப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, நீங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் திங்ஸ் ஹைஜீன் ஃபாலோ பண்றது நல்லது. ஈவன் ஆக்னி ஸ்கின் இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. சூடு பண்ண தண்ணிய கோல்ட் ஆனதுக்கு அப்புறமும் குளிக்கலாம், இல்ல லைட் சூடுல குடிச்சாலும் ஓகே. பட் நார்மலா டைரக்டா வாட்டர் எடுத்து குளிக்காதீங்க. ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். காற்று. ஸோ 24/7 கண்டிப்பா காற்று இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம நெகட்டிவா பேசுறதுனால ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் பேசலாம். ஒரு காற்றுல என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க லங்ஸ்க்கு நல்லது, அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. பட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காற்று எந்த அளவுக்கு நீங்க சுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது நல்லா பாருங்க, உங்களோட வயிறு பகுதியில இருந்து தான் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, சுருங்கி விரியும் தன்மை லங்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்டமக்குக்கும் இருக்கு. அந்த ஆக்ஷன் அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது ஃபுட்டும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி அசிட்டிக் செக்ரேஷன் கூட நார்மலைஸ் ஆகும். அதனால டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் தான் பிளட் ப்ரெஷருக்கும் அந்த ஹார்ட் ரேட் வந்து நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளோட பிரீத்திங் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு மூச்சு விடும் இந்த சுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கும் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கும் அண்ட் இம்யூனிட்டிக்கும் இருக்க ரிலேட்டட் என்னன்னு ஃபர்தரா நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இம்யூன் சிஸ்டத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, நீங்க நல்லா மூச்சு இழுத்து விடும்போது ஆக்சிஜன் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உள்ள எடுக்கிறீங்களோ நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் பாடி ஃபுல்லா சர்க்குலேஷனுக்கு கொண்டு போகும். அப்போ நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸுக்கு ஆக்சிஜன் தேவை. அது எடுத்துக்கும் போது செல் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. ஸோ அப்போ செல்ஸ் ஆரோக்கியமா இருந்தாலே நம்மளோட இம்யூன் செல்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ அப்போதான் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால நம்ம மூச்சு விட்டுறதும் சரி, மூச்சு இழுத்துக்கிறதும் சரி, நம்மளோட பாடியில ஒரு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணுது. அதே மாதிரி லங்ஸ் கிளீன் அப் பண்றதுக்கும் இந்த நம்மளோட ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி எனர்ஜியும் சரி, நீங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அண்ட் எனக்கு பிசினஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுனா கூட சரி, ஒரு நல்ல பிரீத்திங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே காற்றுல இருக்கக்கூடிய குட்னஸ். இப்போ இந்த காற்று சுத்தமா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அங்கங்க ஒரு தொழிற்சாலைகள் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் தெருக்கு தெரு ஒரு
குப்பை கிடங்கு இருக்கு, அதாவது டஸ்ட்பின் வச்சிடுறாங்க. அது 1 or 2 டேஸ் எடுக்கலனா கூட அதோட ஸ்மெல் வந்து காற்றோடு காற்றா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதுவும் இல்லைன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே ஜிங்க் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் வாஷ் பண்ற ஏரியாவா இருக்கட்டும், அங்க கூட என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன டப்பு வச்சிருப்போம். ஸோ அன்வான்டா மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது அதுல எடுத்து போட்டுருவோம். ஈவன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதோட தோலும் அதுல போட்டுருவோம். பட் அன்னைக்குள்ளேயே நம்ம வந்து வெளியே போட்டுட்டோம்னா ஓகே. பட் அன்னைக்கும் நம்ம டிஸ்போசல் பண்ணாம வீட்லயே வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம பக்கத்துலயே நம்ம விஷம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதுல இருந்து ஃபுட் ஸ்பாயில் ஆயிட்டு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் திங்ஸ் நம்ம பிரீத் பண்ணும்போது காத்தோட மிக்ஸ் ஆயிட்டு நம்மளுக்குள்ள ஈஸியா போயிடுது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளமும் வரலாம். ஸோ நம்மளும் வீடும் ஹைஜீனா இருக்கணும், ஸ்ட்ரீட்டும் ஹைஜீனா இருக்கணும், நம்ம காற்றும் ஹைஜீனா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம காற்றுல என்னென்ன பொல்யூஷன் கேசஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தொழிற்சாலையினால. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைக் அமோனியா, carbon monoxide, sulfur dioxide, and nitrous oxide, and methane and chlorofluorocarbons. இந்த மாதிரியான ரிலேட்டட் திங்ஸ் மிக்சிங் ஆகிறது தான் ஏர் பொல்யூஷன், அதாவது பொல்யூட்டட் ஏர்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பொல்யூட்டட் ஏர்ல தான் நமக்கு ஆக்சிஜனும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுல நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அதுல இருந்து ஆக்சிஜன் மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு ஒரு சப்போர்ட்டா நல்ல பிரீத்திங் கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன நம்ம ஃபைனலி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன அட்டாக் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம காத்துல இருக்கக்கூடிய இந்த பொல்யூட்டட் ஏரை நம்ம சுவாசிக்கும் போது என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட லங்ஸ் நுரையீரலோட ஏஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி, லைக் ஈவன் ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு 60 வயசுக்கு இருக்கவங்களோட லங்ஸோட ஏஜிங் மாதிரி இப்ப இருக்கக்கூடிய 20+ 20 வயசு இருக்கவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரியான பொல்யூட்டட் ஏர் நம்ம சுவாசிக்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி நம்மளோட லங்ஸோட லைஃப் ஸ்பேனையும் குறைச்சிருது. அண்ட் அது மட்டும் இல்ல, லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய ஆஸ்துமா, பிரான்சைட்டிஸ், இன் கேன்சர் இது எல்லாமே டெவலப் பண்ண வைக்குது. ஸோ பிரான்சைட்டிஸ்னா என்னன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, நுரையீரல் ஏற்படக்கூடிய அழற்சி, ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைக் இது எல்லாமே நம்மளுக்கு லங்ஸோட ஃபங்க்ஷனை தான் ரொம்பவும் அட்டாக் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் தான் ஒரு சேலஞ்சஸ் உடம்புக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றுல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஸ் அண்ட் கிளஸ்ட்ரிடியம்லாம் காற்றுல இருக்கும், அதாவது வித்துக்கள் சொல்லுவாங்க. இது ஈஸியா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு சுவாசிக்கும் போது மூக்குக்குள்ள போயிட்டு இல்ல வாய் வழியா வந்து ஃபுட் மூலியமா போயிட்டு கூட நம்மளுக்கு அந்த growth கொடுத்துரும். ஸோ அங்கங்க போயிட்டு அதோட டெவலப்மெண்ட் growth வந்து விதைன்னு சொல்லலாம். இன்னொரு டேர்ம்ஸ்ல விதை மாதிரி உள்ள போயிட்டு உட்காந்துக்கும், தென் அதுக்கப்புறம் அதோட growth கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ள வந்து போக ஆரம்பிக்குது. ஈவன் ஃபங்கல் இன்டர்னலி போயிட்டு இன்க்ரீஸ் ஆகுறதும் இந்த மாதிரி தான். ஸோ இப்ப காற்றை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ ஃபைனலி ஃபுட். ஸோ ஒரு உணவுல எப்படிங்க எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்றீங்க, என்ன நல்லா தான் சாப்பிட்ற ஹோம்மேட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஹோம்மேட் ஃபுட்லேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டில் கூட பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அண்ட் அதே மாதிரி டோட்டல் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எசென்ஷியலா இருக்கக்கூடிய Vinodini, hi. I guess you're on mute. எஸ் இப்போ கேக்குது சார். கேக்குது சார் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் ஃபுட். ஓகே, ஸோ ஃபுட்டோட என்னென்ன மாதிரியான ரிலேட்டட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எசென்ஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. வாட் இஸ் எசென்ஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா, ஈவன் ஒரு ஃபுட் வந்து ரொம்ப லாங் பீரியடை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிவென்டட் மெத்தட் அண்ட் அந்த ஒரு ஃபெர்மெண்டடுக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அண்ட் ஈவன் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சீஸ், யோகர்ட், ஈவன் பிரெட், ஈவன் பியர் அண்ட் வைன், அதர் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் ஈவன் பார்த்தீங்கன்னா ஊறுகாய். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப லாங் பீரியட் நம்ம கொண்டு போகலாம். இப்போ பால்லாம் பார்த்தீங்கன்னா 1 day தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதே அதை கர்ட் ஃபார்ம்லயோ இல்லை சீஸ்
சீஸ் ஃபார்ம்லயோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எசென்ஷியலாவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபுட் ஸ்பாயிலேஜ் எப்படி நடக்குது, ஏன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டுக்குள்ளேயும் ஒரு சில மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா? அந்த ஈரப்பதம் அண்ட் அதுலயும் இருக்கக்கூடிய பாக்டீரியா அது நெகட்டிவ் பாக்டீரியாவா மாறும். ஸோ என்ன மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாப்ரோபைட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இந்த சாப்ரோபைட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பயோடிகிரடேஷன், அதாவது ஒரு பொருள் உணவை வந்து சிதைக்கிறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் growth அதுல வரும். இதை வந்து ரொம்பவும் பாத்தீங்கன்னா இன்டாக்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவும் நச்சுத்தன்மை அதிகமா இருக்க கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இது நம்ம வந்து ஃபுட் இன்டேக் பண்ணிட்டோம், அந்த கெட்டு போன உணவை சாப்பிட்டுட்டோம்னா அதுல நிறைய சைடு எஃபெக்ட் வரும். ஸோ ஒரு ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரெட் நம்ம வாங்குறோம், ஒரு 1 வீக் மேல ஆயிடுது. பட் அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரே ஷேட்ல இருக்கும், ஒரு லைட் சாம்பல் நிறத்துல இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கிரீனி ஷேடா மாறும். ஸோ அதுல இருக்கக்கூடிய growth அண்ட் டெவலப்மெண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியா அட்டாக் பண்ணிட்டு ஈவன் அதுல ஒரு எக் ஃபார்ம் ஆகும், முட்டைகள் பொரிக்கும். அதுக்கப்புறமா அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு ஃபுல் இதுவே வந்து ஸ்பாயில் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு கர்ட் கூட எடுத்துக்கோங்க, அதுல வந்து குட் பாக்டீரியா இருக்கு. பட் அதோட இது வந்து நெகட்டிவ் பாக்டீரியா மாறுறது வந்து வாழ்நாட்கள் முடியும் போது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நார்மலா வெளியே வச்சிருக்க ஒரு கர்ட் எடுத்து பாருங்க, அது மேல ஒயிட் லேயரா ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒயிட் ஃபங்கைன்னு சொல்லலாம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குட் பாக்டீரியா தான். அட் த சேம் டைம் காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா மிக்சிங் காம்போல போகும்போது அது நெகட்டிவா மாறும். ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃப் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர். இப்போ ஒரு சில பேர் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருப்பீங்க, ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் வந்து நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பட் எனக்கு வந்து கோல்டு அடிக்கடிக்கு ஃபார்ம் ஆகுது, பட் நான் எப்படி சாலட் ப்ரிப்பேர் பண்றது தெரியலன்னு இருப்பாங்க. அண்ட் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நம்ம எடுத்தாலும் இமீடியட்டா நம்மளுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும் பாடியில. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் கிளீனிங்கே பண்ணல, டைரக்டா ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நம்ம சாப்பிடுறோம்னா கண்டிப்பா அது மேல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஈவன் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் growth அது மேல இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பர் கிளீனிங்கும் பண்ணாம குக்கிங்கும் அந்த டெம்பரேச்சர்ல அழிகிற அந்த ஒர்க்கும் நம்ம பண்ணாம டைரக்டா அன்குக்டு ஃபுட்டா எடுக்கும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளுக்குள்ள போயிடுது. ஸோ அதோட ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு ஒரு நம்ம ஒரு பாயிண்டா என்ன யூஸ் பண்ணலாம்னா, நீங்க எல்லாருமே ஸ்டீம்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க அந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒன்ஸ் ஸ்டீம் பண்ணி நீங்க சாப்பிடலாம். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நடந்த மாதிரி இருக்கும், உங்க இம்யூனிட்டியும் ஒரு சைடு ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து நம்மளோட ஆம்பேல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜி வாஷ் மாதிரியான டைப் ஆஃப் ரிலேட்டட் நீங்க யூஸ் பண்ணி அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாஷ்லாம் பண்ணீங்கன்னா லைக் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஈவன் உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, ரா ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு தான் ஸ்டீம்டு மெத்தட். ஏன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் ரா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் இருக்காது, பட் அவங்களுமே ஸ்டீம் மெத்தட் ஃபாலோ பண்ணணுமானா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ரா ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும் போது தான் வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் பி நம்மளுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். இல்லைன்னா வைட்டமின் சியும் வைட்டமின் பியும் ப்ராப்பரா கிடைக்காததுனால அந்த நியூட்ரியன்ட்டோட டிஃபிஷியன்சி வரலாம். ஸோ ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லதுதான், பட் ப்ராப்பர் கிளீனிங்கோட நம்ம யூஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எடுக்க முடியாதவங்க ஸ்டீம்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே. எனிஹவ் நீங்க வந்து வெல் குக் பண்ணாலும் சரி, ஈவன் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளா எடுத்தாலும் சரி, கிளீனிங் ப்ராசஸ்ல ஹைஜீன் ஃபாலோ பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குக்கிங் ஏரியா. ஸோ குக்கிங் ஏரியால நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ற லொகேஷன் ஒரே இடத்துல இருக்கு, நம்ம குக் பண்ற இடமும் பக்கத்துலயே பண்றோம்னா கண்டிப்பா நீங்க இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க, கிளீன் பண்ணுங்க, அதுல இருக்க மண் அங்க விழுந்திருக்கும், அங்கேயே நம்ம கிளீன் பண்றோம், அங்கேயே நம்ம பீசஸா கட் பண்ணிட்டு உடனே குக்கிங்ல போடுறோம்னா ஈஸியா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் growth உங்க ஃபுட்டுக்கு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குக்கிங் ஏரியா தனியாகவும் வெஜிடபிள் கட்டிங் ஏரியா தனியாகவும் யூஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸை நல்லா பெருசா கட் பண்ணி போடுங்க. ரொம்ப குட்டி குட்டியா போட்டீங்கன்னா நியூட்ரியன்ட் உடனே லாஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணாதீங்க, மொத்தமா நியூட்ரியன்ட்டும் போயிடும். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குக் பண்றது அந்த நியூட்ரியன்ட்காக தான். ஸோ அதனால இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ற, அதுவும் பர்டிகுலர்லி கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற ஈவன் க்ளோத்ஸா இருக்கட்டும், நீங்க ரிப்பீட்டட்லி யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு யூஸ் பண்ண அந்த கறித்தூண் இருந்துச்சுன்னா போட்டுட்டு நியூவா ஒன்று யூஸ் பண்ணுங்க. அப்போதான் நீங்க வந்து லைக் நம்ம ஆல்ரெடி குக் பண்ண ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ் அதுல இருந்தாலும் சரி, நம்ம கிளீன் பண்ண ஏரியால கிளீன் பண்ண அதே டவல் வச்சு நம்ம யூஸ் பண்றோம்னாலும்
நம்மளுக்கு ஈஸியா அந்த ஃபுட்ல மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தும் சரி, ஒரு பாக்டீரியா, எனி டைப் ஆஃப் ரிலேட்டட் அட்டாக் ஆயிடும். ஒரு ஃபுட்டை ஹைஜீன் மெத்தட்லயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் எல்லாம் என்ன ஒரு ஷேப்ல இருக்கும், ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக இங்கே போட்டிருக்கேன். ஈவன் நம்ம ஏன் எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், காலையில் ஒரு தடவை குளிக்கணும், ஈவினிங் ஒரு தடவை குளிக்கணும் சொல்றாங்கன்னா, நம்ம பாடியில வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் மில்லியன் கணக்காக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அது எல்லாமே நம்ம பாடிக்குள்ள போகல. அதே மாதிரி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம், இம்யூன் சிஸ்டம் ஒரு பாக்டீரியா உள்ள வந்து அட்டாக் பண்ணிடும்னு பார்த்தோம். பட் அது டெய்லி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பாடியை சுத்தி இருக்க இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி உள்ள ரியாக்ஷன் இம்மிடியேட்டா ஏன் யாருக்கும் தெரியுது இல்லைன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்த உடனே இந்த பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பா ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ராப்பர் பாத்திங் இருக்கணும், அதே மாதிரி ப்ராப்பர் ஹைஜீன் அண்ட் கிளென்சிங் பண்ணணும். அப்பதான் இந்த பாக்டீரியாஸ் உள்ள போகாது, நம்ம ஸ்கின்னோட இம்யூனிட்டியும் இது டேமேஜ் பண்ணாது. ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் நம்ம அப்ளை பண்றதுக்கான ரீசன், ஒரு ஸ்கின்னுக்கு மேல ஒரு லோஷன் அப்ளை பண்றதுக்கான ரீசன் எல்லாமே இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் நம்மள தாக்குதலுக்கு உள்ளாகாம இருக்கிறதுக்கும் ஒரு சயின்ஸ், பிஹைண்ட் த சயின்ஸும் இதுதான் ரீசன். ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, ஒரு இம்யூன் சிஸ்டம் அட்டாக் ஆகிறது பார்த்தோம், சிம்டம்ஸ் ஒரு சில திங்ஸ் வந்து வினோதினி, உங்களோட வாய்ஸ் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. செக் பண்ணுங்க. எஸ் சார், என் வாய்ஸ் கொஞ்சம் இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க வினோதினி. கேக்குதா? இல்ல வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றீங்களா? எஸ். I request everyone to be on hold for minutes. ஸோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அது வந்து பிரவீன், யூனோ இட் இஸ் நாட் ஸோ வெரி ரிலையன்ட் இல்லை. இட்ஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஆர் நியூட்ரலைட் ப்ராடக்ட். ஸோ she joined back, sir. Yeah. Thank you Vinodini for joining back. Thank you sir. Voice கேக்குதா sir? Yeah, crystal clear. தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது, ஒரு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கு, இல்ல என்னோட இம்யூன் சிஸ்டம் அட்டாக் ஆயிருக்குன்னா நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில சிம்டம்ஸ் மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பாடி பெயின் ஆகுறது, இப்போ பாரு வீக்னஸா ஃபீல் பண்றது, ஈவன் அந்த ஒரு தொண்டை எரிச்சல் இருக்கிறது, த்ரோட் பெயின் இல்லைன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, ஈவன் அடிக்கடி தலைவலி வர்றது, ஈவன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இருமல் தொடர்ச்சியா இருக்கிறது, இல்லைன்னா வந்து சளி கோர்க்கும் தன்மை அடிக்கடிக்கு எனக்கு வந்துட்டு போகுது அப்படின்றது, ஈவன் வந்து அடிக்கடிக்கு ஃபீவர் வரும், பட் எந்த கண்டிஷன் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2 days, ஒரு 1 or 2 days இருக்க ஃபீவர் மாதிரி வர்றது. அண்ட் அதே மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப இரும்பல்னாலையும் நம்மளுக்கு செஸ்ட் பெயின் கிரியேட் ஆகும். சில பேருக்கு ஜென்ரலாவே கிரியேட் ஆகும், சில பேருக்கு அந்த காஃப் அதிகமாகும் போது எக்ஸ்ட்ரீம்லி ஸோ ஒரு நெஞ்சு வலி இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி எப்பவுமே ஒரு வீக்னஸ் டயர்ட்னஸ்குள்ளேயே இருக்கிறது, ஏன்னா செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறதுனால வர சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ இம்யூன் சிஸ்டம் அட்டாக் ஆயிட்டு அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டோம். ஸோ இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம்க்கும் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய கோரிலேஷன் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த காற்றில் வந்து 20% இருக்க அந்த ஆக்சிஜனை கிளியராக நம்மளுக்கு எக்ஸாக்ட் அந்த ஆக்சிஜன் மட்டும் பாடிக்குள்ள ஃபில்டர் பண்ணி கொடுக்குற ஒரு ஒர்க் தான் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள போகும்போது எப்படி அது கார்பன் டை ஆக்சைடா ரிட்டர்ன் வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அப்பர் ஹேர்வேஸ்னும் லோயர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ஹேர்வேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மூக்கு பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் நம்மளோட தொண்டை பகுதியும் சொல்லுவாங்க. அதாவது நாசல் கேவிட்டி, ஃபரங்ஸ் அண்ட் லரங்ஸ். அண்ட் இது எல்லாமே அப்பர் ஹேர்வேஸ், அதாவது அந்த காற்று உள்ள வரக்கூடிய பாதைகள். அண்ட் அதே மாதிரி அந்த தொண்டை குழியில இருந்து கீழே ட்ரக்கியான்ற ஒரு போர்ஷன் இருக்கு. அதாவது லங்ஸ்க்கு மேல பாருங்க ட்ரக்கியான ஒரு போர்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு மூச்சு குழாய்னு சொல்லலாம். இந்த மூச்சு குழாயில இருந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளுக்கு 2 கிளைகள் பிரியும். இதுதான் வந்து பிராங்கை. அந்த பிரியிற கிளைகள் வந்து ஒரு அப்படியே மரத்துல எப்படி வந்து கிளைகள் எல்லாம் பிரியுதோ அதே மாதிரி பிராங்கியோல் சொல்லக்கூடிய கிளைகள் எல்லாம் பிரியும். இது எதுக்காகனா நுரையீரல் ஃபுல்லா ஆக்குபைட் பண்ணிருக்கிறது இந்த பிராங்கியோல் தான். அண்ட் அந்த நுரையீரல்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எண்டுல ஆல்வியோலை, அதாவது அது ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும், அதுதான் ஆல்வியோலை. அதுக்குள்ளதான் வந்து ஆக்சிஜன், அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் மூக்குல இருந்து நம்மளோட அந்த நுரையீரல்ல அந்த ஆல்வியோலே சொல்லக்கூடிய பாட்டு எண்டு வரைக்கும் உள்ள போகும். அங்க போயிட்டு தான் அந்த ஆக்சிஜன் சப்ளை நடக்குது. அதாவது ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிட்டர்ன் வரதுலாம் அது வரைக்கும் தான் நடக்குது. சோ இதுல வந்து நம்மளுக்கு ஃபரங்ஸ் லரங்ஸ் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அப்பர் ஹேர்வேஸ். இந்த ட்ரக்கியால இருந்து கீழே லங்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்றாங்க. சோ இப்போ இதுல நம்மளுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்றேன், அதாவது கிளீனிங் ப்ராசஸ். எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சுவாசிக்கும் போது மூச்சு விடும்போது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் உள்ள போயிடுச்சுன்னா அதனால வர இன்ஃபெக்ஷனை இல்ல ஃபுட்டு மூலியமா உள்ள போற இன்ஃபெக்ஷனை இனிஷியலி நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா லைக் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்போது, ரன்னிங் நோஸ் வரும்போது, அதே மாதிரி தும்மல் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இது நம்ம எப்படி இனிஷியலி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம்னா 2 மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இது எஸ்பெஷலி அப்பர் ஹேர்வேஸ்க்காக மட்டும் தான் நான் சொல்றேன். அதுல வந்து 2 ஸ்டெப் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து நோஸ் வாஷும், இன்னொன்னு மவுத் கார்கிளிங் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நோஸ்க்காக பார்க்கும்போது ஒரு லைட் வார்மிங்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து லைக் நீங்க உங்களோட நோஸ்ல காலையில ஒரு தடவை அண்ட் இந்த நைட் ஒரு தடவை நீங்க கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காற்று மூலியமா உள்ள போகிற டஸ்ட்டை ஈஸியா ரிமூவ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க இன்கேஸ் மார்க்கெட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா அப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இது தவிர மவுத் கிளீனிங்னா நீங்க வந்து கார்கிள் பண்ணலாம், கொப்பளிக்கிறது. ஸோ ஒரு லைட் இது இந்த சுடுத்தண்ணி நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுங்க. நோஸ் வாஷ் பண்றதை விட நீங்க பார்க்கும்போது கார்கிளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். அந்த வார்ம் வாட்டர்ல லைட்டா நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு ஜென்ரலா நீங்க கார்கிள் பண்ணுங்க. ஆனா இப்ப எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்ல கொஞ்சம் கோல்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நீங்க லைக் ஒரு பெப்பர் தூள் ஒரு போட்டுக்கலாம், இல்லனா வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், இல்லனா வந்து லவங்கம் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நல்லா கார்கிள் பண்ணி நீங்க துப்பும் போது அந்த ஒரு சளித்தன்மை எல்லாம் நல்லா ஈஸியா வெளியே வரும். ஈவன் ரன்னிங் நோஸ் மாதிரி கூட நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்தரா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி ஹெல்தியா இருக்கு இல்ல எப்படி வீக் ஆகுது எதன் மூலியமா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன், உயிரணு சுவாசம். நம்மளோட லங்ஸ் மட்டும் சுவாசம் அமைப்பு கிடையாது, உயிரணு சுவாசம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்ஸ் நம்ம பாடி ஃபுல்லா மேடப் ஆஃப் செல்ஸ் தான். இன்டர்னலி ஒரு செல்ஸும் அட்டாக் ஆகும்போது தான் நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் தெரியுது. செல்ஸ் ஹெல்தியா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இன்டேக் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு செல்ஸ் ஹெல்தியா இருக்கிறதுக்கு மெயினா அதுக்கு தேவைப்படுற மெயின் இம்பார்ட்டன்ட் 3, அதாவது ஒரு 3 மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து குளுக்கோஸ், செகண்ட் திங் இஸ் ஆக்சிஜன் அண்ட் தேர்ட் திங் இஸ் வாட்டர். இந்த 3மே ஈக்குவலா தேவைப்படுது ஒரு செல்ஸ்க்கு. அதாவது நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸும் சரி, நீங்க குடிக்கிற தண்ணியில இருக்க வாட்டருமே சரி, அண்ட் அதே மாதிரி ஆக்சிஜன், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது எல்லாமே கிடைக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஸ் வந்து ஹெல்தியா இருக்கு. ஒரு செல் எப்படி அழிஞ்சு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ் நடந்துச்சுன்னா அழிஞ்சு போகும். ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ்னா என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள வர அந்த ஆக்சிஜன் வந்து ஸ்டேபிளா உடம்புல இல்லாம ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் ஒன்று நடக்கும். அந்த ஆக்சிடேஷன்னா என்னன்னா லைக் ஆக்சிஜன் நேற்றம்னு சொல்லுவாங்க. அது ஸ்டேபிளா பாடியில இருக்காம லைக் வெளியே உடனே அந்த ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ்னால அது செதஞ்சு போயிடும். அப்போ நம்மளுக்கு அந்த சிதைவை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா அப்போ
அப்போதான் கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை இன்டர்னல்ல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஏன் எல்லாருமே வந்து வைட்டமின் சி அப்ரோச் பண்றாங்க, வைட்டமின் ஏ அப்ரோச் பண்றாங்க, வைட்டமின் இ ஏன் அப்ரோச் பண்றாங்கன்னா இந்த மூணுமே கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் அதே மாதிரி மினரல்ஸ்லயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஜிங்க், செலினியம், காப்பர். ஸோ இப்ப கோவிட்ல அட்டாக் ஆகுறவங்களை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட கொடுக்குற கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரே ஒரு டேப்லெட் என்னன்னா வைட்டமின் சி அண்ட் ஜிங்கோவிட் அண்ட் மல்டி வைட்டமின்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் வைட்டமின்ஸ் ரிலேட்டட் தான் கொடுக்குறாங்க. ஈவன் ஜிங்கும் காப்பர் கூட காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. பிகாஸ் அந்த செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்தி ஆயிடுச்சுன்னா ஸோ இன்னுமே பெட்டரா அவங்களுக்கு ரெஸ்பிரேஷனும் நல்லா இருக்கும், அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் நம்ம இந்த 3 மூலக்கூறும் கரெக்டா கொடுத்தோம்னா செல்ஸ் ஹெல்தியா இருக்கும். அந்த செல் அட்டாக் பண்ண இந்த ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ் நம்ம கிளியரா பாடியில இருந்து எக்ஸ்கேட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம எப்பவுமே டயட்ல என்ரிச் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு டயட்ல இருந்து கிடைக்கலனா கூட நீங்க சப்ளிமெண்ட்ல இருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த செல்லர் ரெஸ்பிரேஷன்றது இப்போ நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன் இப்போ நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததும் அப்படின்னா இந்த செல்கள் அழிஞ்சு போகும்போது தான். ஸோ அப்போதான் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி இந்த என்விரான்மெண்ட்ல அட்டாக் ஆகுது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, ஈவன் ரெஸ்பிரேட்டரியும் எப்படி இம்யூனிட்டியோட கனெக்ட் ஆகுதுன்னு. இப்போ ஃபர்தரா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வந்து கிளினிக்கலி நான் எப்படி என்னோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு ப்ரூஃபாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் எல்லாருமே சிபிசி டெஸ்ட் எடுத்து பாருங்க, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக்அப். ஸோ இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக்அப் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில் தான் தெரிஞ்சிடும். உங்களோட ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்கு, அதில் டீம் ஏ எப்படி இருக்காங்க, டீம் பி எப்படி இருக்காங்க, உங்களோட இம்யூன் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பிக் உங்களுக்கு போட்டிருக்கேன். லைக் இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லைடு நம்ம பார்த்தோம், அந்த ஒரு டீம் ஏ டீம் பி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து அந்த நியூட்ரோ அண்ட் அதே மாதிரி லீம்ஃபோ அண்ட் மோனோ இந்த மாதிரியான செல்களோட ரிசல்ட் நீங்க இந்த ஸ்லைட்ல கீழே பாருங்க, டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈவன் நீங்க நார்மல் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது பக்கத்துலேயே வந்து நார்மல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. நார்மல் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், நீங்க உங்களோட வேல்யூ எப்படி இருக்கும். ஒரு சில டெஸ்ட் லேப் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு எக்ஸசிவா இருந்துச்சுன்னா டார்க் ஷேட்ல கொடுத்துருவாங்க, இல்லை ரொம்ப லோவா இருந்தாலும் டார்க் ஷேட்ல கொடுத்துருவாங்க. ஸோ அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாடியில எந்த செல்ஸ் குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் டெஸ்டிங் கூட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடா டெஸ்டிங் மூலயமா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக்அப்ல ரெட் பிளட் செல்ஸோட டைப்ஸும் ஒயிட் பிளட் செல்ஸோட டைப்ஸும் பிளேட்லெட்ஸும் கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை தவிர நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போய் சொல்றீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இம்யூனிட்டி ரிலேட்டடா நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயிலா நீங்க உங்களோட ஹிஸ்டரி கலெக்ஷன் சொல்லுங்க. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்தமாட்டிக் ரிலேட்டட் சேலஞ்சஸ் இருந்துச்சா, ஈவன் நீங்க என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க, ஈவன் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்கன்றதும் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஏஜ் கேட்டகரிஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, குவாலிட்டி ஸ்லீப் இல்லை, அண்ட் ஈவன் நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிவ்ல தான் பண்றேன் அப்படின்ட்டு உங்களோட ஹிஸ்டரியை நீங்க கரெக்டா சொன்னாதான் ஒரு கன்சல்டன்ட்டுக்கு தெரிய வரும் உங்களோட இம்யூனிட்டி அட்டாக் ஆனது என்ன ரீசன். சில பேருக்கு தைராய்டு சேலஞ்ச் இருக்கலாம், சில பேருக்கு எனி அதர் கண்டிஷன் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜஸ் உள்ள இருக்கும், டயர்னஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ இம்யூனிட்டி கொஞ்சம் எப்பவுமே அப் அண்ட் டவுன் ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையுமே நீங்க டீட்டெயிலா சொல்லணும். எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கா, எனக்கு டயபெட்டிக் இருக்கா, இதெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு டயட் எப்படி, ஒரு ஒர்க் அவுட் எப்படி, ஈவன் நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்றத ஃபர்தரா சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டரி கலெக்ஷனை கண்டிப்பா நீங்க ஒரு கன்சல்டன்ட் கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட செக்அப்பும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரூஃப்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்மளோட இம்யூனிட்டி லெவல் இருக்குன்னு. ஓகே. ஸோ இப்போ ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் வந்துட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப வீக்காக இருக்கவங்களே இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே நிறைய டிஃப்ரெண்ட் டயட் சொல்கிறாங்களே, இம்யூனிட்டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் டயட் போடணும், இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த வெஜிடபிள், நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும், நாங்கள் அதுதாங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிஹைண்ட் த சயின்ஸ் இது ஏன் சொல்றாங்க, அதில் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நியூட்ரியன்ட் ஒரு டயட்டா நம்ம கொண்டு போனோம்னா எந்த ஒரு அழற்சி உள்ள இருக்கு, ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு, சிதைவுகள் இருக்கு அப்படின்னா கூட இது பூஸ்ட் பண்ணிவிடும்.
ஸோ அது என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்குன்னா, நீங்க டெய்லி சாப்பிடுற தக்காளி வெங்காயத்துல கூட இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் திங்ஸ் தக்காளியில இருக்கு, வெங்காயம்ல இருக்கு, பீட்ரூட்ல இருக்கு, கேரட்ல இருக்கு, ஈவன் வெள்ளரிக்கால இருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய ஈவன் கேப்சிகம்ல இருக்கு, குடமிளகாய், இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளி வெங்காயம்லாம் ஓகே உள்ள போயிடும். ஆனா இந்த ஒரு காய்கறிகள்லாம் உள்ள போகாது. ஸோ அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ கம்மியா எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு பூஸ்டிங் பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்காது. சில பேர் பாருங்க, ரசம் சாதம் போது ஆனா சிக்கன் 65 கொடுங்கன்னு சைட் டிஷ் சாப்பிடுவாங்க. இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரசம் சாதம் மட்டும் போதும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உள்ளுக்குள்ள போகாமலே இருக்கு. அந்த அளவுகள் உள்ள போகாம இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ண முடியல. ஓகே, நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் ஓகே, பட் அதுல எந்த அளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு ஃபுட்ன்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஜியோமோவா இருக்கு, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகைகள், அதாவது மரபணு மாத்தின விதையிலிருந்து எடுக்கப்பட்ட பழம் காய்கறிகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம அந்த இயற்கை உணவோடு ஒப்பிடுற ஊட்டச்சத்துக்களை இது கூட ஒப்பிட முடியாது. ஸோ ரொம்பவும் லோ அமௌண்ட் தான் நியூட்ரியன்ட் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஒரு சைட் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றீங்க எல்லாமே ஓகே, பட் ஒரு சடன் இன்ஃபெக்ஷன் வருது, இல்ல எனக்கு வந்து நான் இன்னுமே என்னோட பாடிக்கு ரிஃப்ரெஷிங்கா என்ன எதாச்சும் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங் டீ கூட எடுத்துக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரி ரிலேட்டட் ஆஃப் பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் அண்ட் ஈவன் கிராம்பு, பட்டை அண்ட் இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி வகைகள் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர் தான். ஸோ இதை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு காலையில ஆனா ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க, நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 4ல இருந்து 5 இலை புதினாவோ இல்ல நீங்க வந்து துளசியோ போட்டுக்கலாம். ஸோ தென் நீங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தேனோ இல்ல நாட்டு சக்கரை நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா, ஸோ நீங்க குடிக்கிற எவ்வளோ பெரிய ஒரு ஜூஸா இருந்தாலும் சரி, இந்த வாட்டருக்கு ஈடாகாது. ஏன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். பிகாஸ் ஜிஞ்சர் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மின்ட் இருக்கு இல்லையா, அது ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் போது ஒரு இன்ஃபெக்ஷன் சரியாகுது, ஒரு பக்கம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் குறையுது. ஸோ அதனாலதான் இதை டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்றாங்க, டீடாக்சிஃபிகேஷன் டீன்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க வந்து ஒரு பட்டையோ இல்லைன்னா அது கூட ஒரு சீரகமோ போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். குடிக்கிற டைம்ல நீங்க வேணும்னா மின்ட் போட்டுக்கலாம். இல்ல சில பேருக்கு கோல்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு இந்த குக்கும்பர்லாம் எடுக்க முடியாது வெள்ளரிக்காய், அப்ப அப்படி இருக்கவங்க ஒரு சின்ன பீஸ் குக்கும்பரை இந்த ஹீட்டா இருக்கக்கூடிய வாட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பீஸ் உள்ள போட்டுருங்க, தென் நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த வாட்டர் குள்ள நீங்க போட்டுடலாம். சோ அந்த மாதிரி வைட்டமின் சி கூட நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கலாம். சோ அப்ப உங்களுக்கு கோல்டு ஃபார்ம் ஆகாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்ல என்ன மாதிரி கேட்டகரினா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லெமன் ஜூசஸ், ஆரஞ்சு ஜூசஸ், சாத்துக்குடி ஜூஸ் அண்ட் ஆப்பிள், இந்த மாதிரி கேட்டகரி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல மட்டும் நீங்க இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்தா கோல்ட் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் நீங்க டோட்டல் ஆப்போசிட் ஒரு சூப் ஃபார்மேஷன்ல எடுத்துக்கலாம். ஒரு வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். வார்மா அந்த டைம் சாப்பிடுறது தான் இன்னும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நட்ஸ் கேட்டகரிஸ்ல கண்டிப்பா பாதாம், வால்நட் அண்ட் அதே மாதிரி கருப்பு திராட்சை, காஞ்ச கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுங்க. மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்க வந்து நைட்டு ஊற வச்சு காலையில எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பழம் மாதிரி நல்லா உப்பு போயிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து பிஸ்தாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் முந்திரி கொஞ்சமா கம்மியா கண்ட்ரோல்டா எடுங்க, ஒரு 2 to 3 அவ்வளவுதான். ஏன்னா அதுல அதிகமா ஃபேட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வெயிட் கெயின் ப்ராசஸ் தேவையே இல்லை. ஸோ லிமிட்டடா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடா ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கா, இப்போ 1 செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருந்திருக்காது. ஸோ நாளையில இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், பாடி ஸ்டீமிங். அதாவது பாடி ஸ்டீமிங் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாருமே வெளியே போயிட்டு வந்த உடனே ஆவி பிடிக்கிறதுலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். யாரோட பாடி ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன்ல இருக்கு, டீஹைட்ரேஷன்ல கிரேட்ஸ் இருக்கு, 1, 2, 3லாம் இருக்கு. யாரோட பாடி ஹைட்ரேஷன்ல இருக்கு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அப்படி தெரியாம நம்ம வந்து ஒரு பாடி ஸ்டீமிங் ஆவி பிடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டோம்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் இன்னும் குறைஞ்சு போயிடும். நீங்க ஸ்டீம் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைவலியே வரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் டிராபேக். யாரெல்லாம் ஸ்டீமிங் பண்ணலாம்னா, ஸ்கின்ல டேமேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் இல்ல 3 days ஒன்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு இம்யூனிட்டி அடிக்கடிக்கு இந்த சளி கோர்க்கும் தன்மை, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனக்கு லாக் ஆயிடுச்சு, பிரீத் பண்ண கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கண்டினியூஸா பண்ணலாம். ஆனா ஜென்ரலா இருக்கவங்க வாரத்துல ஒரு தடவை பண்ணா போதும்.
சைனஸ் மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கவங்க 3 days ஒன்ஸ் பண்ணா போதும். ஸோ ரெகுலரா பண்றவங்க யாருன்னா இன்ஃபெக்ஷன் ஆனவங்க, அதாவது அந்த த்ரோட் அப்பர் ஹேர்வே இருக்கு இல்லையா, அந்த காற்று போகக்கூடிய பாதைகள் அடைச்சிருக்கு, ஸோ மூச்சு உள்ள போகல, லங்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள போகணும் இல்லையா, ஸோ அதனால நீங்க வந்து அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்டீம் பாத் நீங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் மிஷின் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க, சூடு பண்ணி எடுத்த தண்ணியை நீங்க நல்லா பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி நல்லா க்ளோஸ் அப்ல உங்களை ஃபேஸ் வைங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸ், ஒரு ஆவி பிடிக்கிற மாத்திரைன்னு ஜெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிளெயின் வாட்டர்ல யூஸ் பண்ணுங்க. ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு ஹைட்ரேஷன் இருக்கான்னு தெரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, ஸ்டீம் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. நீங்க ஹைட்ரேஷன் பாடியோ டீஹைட்ரேஷன் பாடியோ அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டீமிங் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க வெளியே வர வாட்டருக்கும் நீங்க உள்ளுக்குள்ள எடுத்த வாட்டரும் உள்ள நல்லா பேலன்ஸ் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ பர் டே எத்தனை டைம்ஸ் பண்ணலாம்னா, மார்னிங் ஒன்ஸ் நீங்க பண்ணலாம், நைட் ஒன்ஸ் பண்ணலாம். அதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது தான். அதர்வைஸ் நீங்க ரெகுலராலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் மட்டும் பண்ணா போதும். 3 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் பண்றவங்களாம் ஒன்ஸ், ஒரு டேக்கு ஒரு நாள் தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டீம் மெத்தட் பத்தி நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ என்விரான்மெண்ட் சேஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளால நம்ம வீடை கிளீன் பண்ண முடியும், ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. நானும் நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஸோ உங்க எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வீடு ஒரு 2 செடிகள் மட்டும் வளர்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு 2 செடிகள் நீங்க வளர்த்துட்டு வரும்போது எதுக்காக பர்டிகுலர்லி செடிகள் வளர்க்க சொல்றாங்கன்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குற ஒரே பர்சன் இந்த தாவரங்கள் தான், பிளான்ட்ஸும் ட்ரீஸும் தான். ஸோ இங்க ஈவன் மரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு மரங்களுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி காத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷனையும் வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வீடு ஒரு 2 செடிகள் வளர்த்தீங்கன்னா போதும், நம்ம சுவாசிக்கிற காத்து இன்னும் பியூராகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளோட பிளான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு வீடு 2 பிளான், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியே நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். ஒரு கத்தாழை வளர்த்துட்டு வரலாம், இல்லை உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய துளசியோ, இல்லை வந்து புதினாவோ, இல்லை கொத்தமல்லியோ, இல்லை தக்காளி செடியோ, இந்த மாதிரி கிச்சன் யூசஸ்க்காக இருக்கக்கூடிய தாவரங்கள் கூட நீங்க வளர்க்கலாம். சோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு, நம்ம காற்றையும் பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. சோ அதனால இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Over to you, sir. Thank you Vinodini. It was a detailed session. இந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி மண்டலம் இம்பார்ட்டன்ட், இம்யூனிட்டி ஷீல்ட் அப்படின்றது இன் டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Now it's time to know about the complete range of products. And இப்போ இந்த இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் சப்போர்ட்டிங் இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்துட்டு ஷீல்டு மாதிரி வந்துட்டு நம்மளால பண்ண முடியும்னா த்ரூ த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ அபவுட் நியூட்ரலைட். ஸோ நியூட்ரலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட். உலகத்திலேயே நம்பர் 1 பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ 87 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பைனியர் இன் வெல்னஸ் கேட்டகரி. இந்த வெல்னஸ் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, இந்த வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டாலே உலகத்திலேயே இந்த நம்பர் 1 பொசிஷன் அண்ட் முன்னோடியா இருக்கிறது வந்துட்டு நம்ம நியூட்ரலைட் தான். ஓகே, ஸோ இந்த நம்பர் 1 பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000+ சயின்டிஸ்ட், 1000க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்துட்டு 24/7 ஓகே 75 இன்டர்நேஷனல் லேப்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்மளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நியூட்ரலைட்ல மட்டுமே 1200க்கு மேற்பட்ட பேட்டன்ஸ் காப்புரிமம் வச்சிருக்கிறோம். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம நியூட்ரலைட்ல நிறைய ப்ராடக்ட் எவ்ரி இயர் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு N by நியூட்ரலைட்னு ஒரு நியூ ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோவும் லான்ச் பண்ண போறோம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஓகே, இன்னைக்கு டாபிக்கான ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஒரு டோர் ஓப்பனிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம் நம்ம நியூட்ரலைட்ல. அதுதான் நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ண இருக்கக்கூடிய நியூட்ரலைட் ஷவன் ப்ரஷ். ஓகே, ஒரு 32 ஹெர்ப்ஸ்ல இருந்து ஒரு 16 ஆர்கானிக் ஹெர்ப்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்லயும் நம்ம வந்து சிறந்ததா இருந்துட்டு, அண்ட் நியூட்ரலைட் அண்டர் த பிராண்ட் ஆஃப் நியூட்ரலைட்னும் போது 87 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 32 ஹெர்ப்ஸ்ல 16 ஆர்கானிக் ஹெர்ப்ஸோட நம்ம இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணிருக்கிறோம்.
அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆயுர்வேதிக் கேட்டகரியில நம்ம ப்ராடக்ட், ஏன்னா நம்மளோட மற்ற 6 ப்ராடக்ட் வந்து ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் கேட்டகரியில இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஆயுர்வேதிக் கேட்டகரியில நம்ம நியூட்ரலைட் சவன்பிரஷ் தான் லான்ச் பண்ணோம். அண்ட் இது ஒரு மல்டி பெனிஃபிட் வந்துட்டு நம்ம கண்டினியூஸ் யூசேஜ் நம்ம எடுத்துட்டு இருக்கும் போது கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் சவன்பிரஷ். அண்ட் இது கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால நம்ம பாடியை ரீஜெனரேட் பண்ண முடியும், ரீவைட்டலைஸ் பண்ண முடியும். அண்ட் கோல்டு காஃப் அதோட காம்பேக்ட் பண்றதுக்கு, அது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இருமல் தும்மல் வந்தாலே அது சுச்சுவேஷன் அடுத்தது ஃபீவர் அண்ட் என்ன சுச்சுவேஷன் லீட் ஆகுன்ற பயம் வந்துட்டு இந்த செகண்ட் வேவ்ல எல்லாரிடமே இருந்துட்டு இருக்கு. நம்ம கண்டினியூஸா சவன்பிரஷ் எடுக்கிறதுனால இந்த கோல்ட் அண்ட் காஃபை வந்துட்டு நம்மளால கண்டிப்பா எதிர்கொள்ள முடியும். அண்ட் பாடியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா வந்துட்டு பூஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி லெவல் காலையில இருந்து நைட் வரைக்குமே ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்கம்ஃபர்ட், எந்த ஒரு தொற்றா இருந்தாலும், வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த ரெஸ்பிரேட்டரி டிஸ்கம்ஃபர்ட்டை வந்துட்டு ஈஸ் அவுட் பண்றதா இருக்கட்டும், டைஜஷனை சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், ஹார்ட் ஹெல்த், அண்ட் இட் ஆல்சோ சப்போர்ட் தி மெமரி. ஓகே, த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் கேட்டகரியில நம்மளோட ஓகே. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க போய் துளசி நம்ம நியூட்ரலைட்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, துளசி என்ன நம்ம 2 இலை எடுத்து நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் இருப்பாங்க கஸ்டமர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டா சொல்லணும். நியூட்ரலைட் துளசி ஒரு டேப்லெட்லயுமே 100 டிரைடு ஆர்கானிக் லீவ்ஸோட சக்தி இருக்கு. ஓகே, ஒரு டேப்லெட்லயுமே 2% வந்துட்டு அர்சாலிக் ஆசிட் இருக்கு. அது 100 டிரைவ்டு ஆர்கானிக் லீஃப்ல இருந்து தான் கிடைக்கும். அண்ட் முக்கியமா நம்ம ஹைலைட் பண்ணக்கூடியது பிஎஸ்பி ஸ்டோரி, சவன்பிரஷா இருக்கட்டும், ட்ரெடிஷனல் ஹெர்பல் ரேஞ்சில் பியூரிட்டி, சேஃப்டி அண்ட் பொட்டன்சி, இது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ் பிராண்ட்லயுமே நம்மளால 100% சொல்ல முடியாது. நம்ம ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஈரோஃபின்ஸ் லேப் பெங்களூர்ல நம்ம வந்துட்டு ஒரு மூலக்கூறும் அண்ட் ஒரு ஹெர்போட அந்த கம்ப்ளீட் டிஎன்ஏ பேட்டர்னை சேவ் பண்ணிட்டு அதே ஹெர்ப்ஸ் தான் நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிறோமான்றதையும் 100% அஷ்யூர் பண்றோம். இதுதான் பியூரிட்டி, சேஃப்டி அண்ட் பொட்டன்சின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மூலியமா நம்ம எடுக்கும்போது ஒரு நியூட்ரலைட் துளசி மூலியமா 100 ஆர்கானிக் லீவ்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். இதனால நம்ம ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் டு ஆர் இம்யூனிட்டி, ஒரு எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த நம்ம நியூட்ரலைட் துளசி எடுக்கிறதுனால போட்டன்ட் அடாப்டஜன் இருக்கு. ஸோ போட்டன்ட் அடாப்டஜன்னா என்ன? நம்மளோட என்டியூரன்ஸ் லெவல் எப்பவுமே வந்துட்டு சோர்வா ஃபெட்டிக்கா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய என்டியூரன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், ஹார்மோன் லெவல்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸை வந்துட்டு அண்ட் அதர் ஹார்மோன் லெவல்ஸை வந்துட்டு எப்பவுமே இன் செக்ல வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் பாடி ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நார்மலைஸ் பண்றதுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆற்றல் வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட் துளசி மூலியமா கிடைக்குது. அண்ட் இதுல ஒரு கிரேட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிடேஷன் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இருந்தா மட்டுமே தான் அதற்கு நேர்மறையா இருக்கக்கூடியதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். ஆக்சிடேஷன்ன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அது கண்டினியூஸா வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுவே வந்துட்டு லீட் ஆகி ஒரு செயின் ரியாக்ஷனா ஃபார்ம் ஆயிட்டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த செல் ஆர்கானிசத்தை டேமேஜ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அந்த கம்ப்ளீட் டேமேஜ்ல இருந்து, ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வேணும்னா அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். அது முழுமையா நம்மளோட நியூட்ரலைட் துளசி கண்டினியூஸா நம்ம எடுக்கிறதுனால அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் கார்லிக். கார்லிக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அலிசின். அகெயின் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நீங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே பூண்டு நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, 600 மில்லிகிராம் ஆஃப் கார்லிக் பவுடர்ல இருந்து 1% இருக்கக்கூடிய 6 மில்லிகிராம் ஆஃப் அலிசின் நம்ம அதை எடுத்தாதான் இந்த பெனிஃபிட், அதுவும் 2 டேப்லெட் 1 டைம் a டே எடுக்கும் போதுதான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு தான் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட நியூட்ரலைட் ப்ராடக்ட் எல்லாமே சீட்ல ஆரம்பிச்சு சப்ளிமெண்ட் வரைக்குமே கம்ப்ளீட்டா டோட்டல் கண்ட்ரோல் நம்ம தான் பண்றோம்.
6400 ஏக்கர்ஸ் ஆஃப் சர்டிஃபைட் ஃபார்மிங் லேண்ட்ஸை வந்துட்டு நம்ம நியூட்ரலைட்ல ஓன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட நியூட்ரலைட் கார்லிக் நம்ம எடுக்கிறதுனால அந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய மெயின் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அலிசின்னால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிசீஸ் ஃபைட்டிங் ரெஸ்பான்ஸ். ஓகே, வெள்ளை அணுக்கள் சொல்லுவோம், ஒயிட் பிளட் செல்ஸ் கம்ப்ளீட்டா வைரஸை என்கவுண்டர் பண்ணி அண்ட் எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா வந்துட்டு என்கவுண்டர் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்லிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆன்டி வைரல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை கண்டினியூஸா எடுக்கிறதுனால கோல்டு ஃப்ளூ சிம்டம் சிவியாரிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும். ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம் கார்லிக். அண்ட் இது காமன் கோல்டு வைரஸை வந்துட்டு அந்த அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் இம்யூனிட்டி ரிலேட்டட், ஓகே, இம்யூன் செல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இம்யூனிட்டி ரிலேட்டட் ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு இட் பிளேஸ் அ வைட்டல். ஓகே, த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வைட்டமின் சி செரி பிளஸ். 1 minute. Praveen, we can see the slide. You can go ahead. Okay. I think a small disconnect, sir. 1 minute. Okay. So, நம்மளோட வைட்டமின் சி செரி பிளஸ் நம்மளோட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் நேச்சுரல் சீன் ஒரு ப்ராடக்ட் இருந்தது. பிஃபோர் த செகண்ட் வேவ் பிப்ரவரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே we have launched a product with 10x more benefit. 10 மடங்கு வந்துட்டு நம்ம பெனிஃபிட்டோட நம்மளோட வைட்டமின் சி செரி பிளஸ் லான்ச் பண்ணோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இருந்த ப்ராடக்ட் அந்த நேச்சுரல் சீல வந்துட்டு 40 மில்லிகிராம் ஆஃப் வைட்டமின் சி தான் இருந்தது. அண்ட் வைட்டமின் சி பத்தி இன் டீட்டெயிலா வினோதினி சொன்னாங்க. the first most important vitamin for supporting immunity வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி தான். 400 mg 10 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். 40 mg ல இருந்து 400 mg இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் 24.5 மில்லிகிராம் ஆஃப் அசிடோலாச்செரி, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பிரன்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் மெத்தட்ல தான் உங்களுக்கு வைட்டமின் சி ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிடோலாச்செரிஸ். அதுவும் எங்க நம்மளோட சர்டிஃபைடு ஃபார்ம்ஸ் வந்துட்டு பிரேசில்ல இருக்கு. அங்கிருந்து we are getting it. அண்ட் அது 24.5 மில்லிகிராம் ஆஃப் அசிடோலாச்செரி கான்சென்ட்ரேட்ல இருந்து 6 மடங்கு உயர்த்தி 150 மில்லிகிராம் ஆஃப் அசிடோலாச்செரி கான்சென்ட்ரேட். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் சி எடுத்தோம்னா இன்ஸ்டன்டா நம்ம பாடியில அப்சார்ப்ஷன் நடக்கும் அண்ட் இட் வில் சப்போர்ட் ஃபார் இம்யூனிட்டி. ஆனா இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெக்கானிசம், ஒரு ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட், ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வைட்டமின் சி எடுக்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும், அப்சார்ப்ஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம பாடியில வந்துட்டு அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ப்ராடக்ட ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டு, ஏன்னா நம்ம கிட்ட நம்ம நிறைய மார்க்கெட்ல ஆல் அக்ராஸ் த குளோப் நம்ம பிரசன்ட்ல இருக்கிறோம். நம்ம கிட்ட நிறைய ஃபார்முலேஷன் ரெடியா இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா இந்த ஃபார்முலேஷன், ஏன்னா ஐசிஎம்ஆர்ல இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்ல வைட்டமின் சியோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண உடனே ஸ்பெஷல் அப்ரூவல் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ் ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டு ப்ராடக்ட பிஃபோர் செகண்ட் வேவ் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு டிஎன்ஏவே ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வைட்டமின் ஃபார் சப்போர்ட்டிங் இம்யூனிட்டி வந்துட்டு நம்மளோட வைட்டமின் சி செரி பிளஸ். ஓகே, அண்ட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸோ பிளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. 1 டேப்லெட் 1 டைம் a day வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன், நம்மளோட நியூட்ரலைட் ஃபவுண்டேஷனா இருக்கக்கூடிய நம்மளோட ஆல் பிளான் புரோட்டீன் பவுடரா இருக்கட்டும், டெய்லியா இருக்கட்டும், அண்ட் ஈவன் சால்மன் ஒமேகா விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கண்டிஷன். அண்ட் நம்மளோட ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர் 100% வந்துட்டு பிளான் பேஸ்டு புரோட்டீன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். வீகன், வெஜிடேரியன் எல்லாருமே எடுத்துக்கலாம். சாய் புரோட்டீன் ஐசோலேட் அண்ட் கோதுமையில இருந்து வீட் புரோட்டீன் அண்ட் பட்டாணி உங்களுக்கு எல்ஓபி புரோட்டீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒரு ஸ்கூப்புமே வந்து பாத்தீங்கன்னா
80% அதிக சதவீத புரோட்டீன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்கூப் வந்துட்டு 10 கிராம்னா அதுல 8 கிராம் புரோட்டீன் அண்ட் 0.5 கிராம் ஃபேட், 0.3 கிராம் கார்போஹைட்ரேட், ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு ஸ்கூப்லயுமே ப்ரொவைட் பண்றோம். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது நம்ம பாடி வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பாடியை ஓனா சிந்தசிஸ் பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதுலயும் 3 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிரான்ச் செயின்ட் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம், லியூசின், ஐசோலியூசின், வேலின். இதெல்லாம் முழுமையா சேர்ந்து இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நம்ம பாடியால வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது புரோட்டீனால. ஸோ ஆன் அ டெய்லி பேசிஸ் வந்துட்டு நம்ம ரெப்ளனிஷ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அது த்ரூ டயட், உணவு மூலியமா தான் எடுக்கணும். உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்காததுனால, ஏன்னா இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் ICMR என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவுட் ஆஃப் 10 இந்தியன்ஸ்ல வந்துட்டு 9 இந்தியன்ஸ் வந்துட்டு புரோட்டீன் டெபிஷியட், புரதச்சத்து குறைபாடோட இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அவங்களே வந்துட்டு 1 kg பாடி வெயிட்டுக்கு மினிமம் 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 75 kg இருக்காங்கன்னா 75 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும். ஸோ மினிமம் 3 ஸ்கூப் ஆஃப் நம்ம ஆல் பிளான் புரோட்டீன் நம்ம எடுக்கிறது மூலியமா தான் நம்மளால டெய்லி புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்துட்டு புரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ல இருந்து நம்மளுக்கு புரோட்டீன் முழுமையா கிடைக்கிறது கிடையாது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கக்கூடிய உயர் தரமான அந்த ஸ்கோர்னு சொல்லுவாங்க, டைஜஸ்டபிலிட்டி ஸ்கோர் 1.0, TDCAS ஸ்கோர், புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் 1.0 நம்ம மெயின்டைன் பண்றோம். அண்ட் அப்சல்யூட்லி நியூட்ரல் டேஸ்ட், நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி, ட்ரிங்கோட மிக்ஸ் பண்ணி நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். a quick video on all plant protein இப்போ பார்த்திடலாம். Proteins are one of the most important building blocks of all living organisms. Our organs, tissues, and muscles are all made from proteins. Proteins also provide essential amino acids which are important for metabolism, growth, and development of our body. Growing children need protein for proper growth and development. Adults require protein to build, repair, and maintain healthy tissues, bones, skin, and hair. Elderly people require protein to support muscle tone, bone mass, and strength. Our body constantly uses our protein and does not store it. Therefore, it needs to be replenished every day. Our overall well-being may suffer if we do not get enough proteins from the diet. Due to hectic lifestyle and poor eating habits, many of us may be lacking getting the required protein in our everyday diet. There is one good thing that you can do yourself. Have Nutrilite all plant protein powder daily. It may bridge the protein intake gap in your daily diet. Okay, the next most important product, and Vinodini in detail vitamins and minerals, micronutrient oda importance வந்துட்டு in detail சொன்னாங்க. ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய 13 essential vitamins, 11 essential minerals, and அந்த phytonutrient benefit, again free radical damageல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு முழுமையான ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பா பிளான்ட் கான்சென்ட்ரேட்ல இருந்து தான் கிடைக்கும். முழுமையா ஒரே ஒரு டேப்லெட் ஆஃப் டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால முழுமையா கிடைக்கும். ஸோ அந்த 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் D, வைட்டமின் E, வைட்டமின் K, பி வைட்டமின்ஸ்ல B1, B2, B6, B12, நயாசின், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின். அண்ட் மினரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம் சொல்லிட்டு முழுமையா நம்மளுக்கு 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ், 11 எசென்ஷியல் மினரல். அண்ட் பிளான்ட் கான்சென்ட்ரேட்ல அல்ஃபால்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் அண்ட் ஸ்பினச் பவுடர் முழுமையா த்ரூ நியூட்ரலைட் டெய்லி கம்ப்ளீட் மல்டி வைட்டமின் மல்டி மினரல் டேப்லெட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸோ, பிளேவர்ஸோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. அண்ட் நியூட்ரலா கோட்டிங்கோட நம்ம கொடுக்கறதுனால ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அண்ட் அந்த முழுமையான அந்த மைக்ரோ நியூட்ரியன்டா இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு முழுமையா அப்சார்ப்ஷன் நடக்கும். A small video on Nutrilite Daily. Hectic lifestyle, fast-paced living and improper eating habits can have some unexpected results on our body's well-being. Most of us eat too much processed food, and we also miss meal. Some of us even smoke and or drink alcohol.
Our hectic lifestyle and eating habits are robbing us of the vital nutrients that we need to meet our daily nutritional requirements. We need a way to support our nutritional needs along with a regular diet. Fulfill the nutritional gap in your regular diet with Nutrilite Daily. Okay, so நம்மளோட நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல்ஸ் நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 6ன்ற அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும். அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதிகமா இருக்கு நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுலையும். நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுத்தா மட்டும்தான் அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் உள்ளது. அப்பதான் நம்மளால ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 பேலன்ஸ் பண்ண முடியும். இதனால எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் லோ டென்சிட்டி லிபிட் புரோட்டீன்றது பேட் கொலஸ்ட்ரால குறிக்குது, ஹை டென்சிட்டி லிபிட் புரோட்டீன்றது குட் கொலஸ்ட்ரால குறிக்குது. இதை பேலன்ஸ் பண்ண முடியும். இதனால நம்ம பாடியில வந்துட்டு ட்ரைகிளிசரைட் லெவல்ஸை வந்துட்டு நம்மள பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, சோ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபிஷ் ஆயில், அதுவும் பர்டிகுலர்லி சால்மன் ஃபிஷ் ஆயில், ஆன்க்வை, சார்டின், மேக்ரல் ஃபிஷ் ஆயில இருந்து நம்ம த்ரூ நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரோம். ஒரு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் இபிஏ அண்ட் டிஹெச்ஏ, ஒரு ஆப்டிமல் ரேஷியோனே சொல்லலாம். 180 மில்லிகிராம் ஆஃப் இபிஏ, 120 மில்லிகிராம் ஆஃப் டிஹெச்ஏ கொடுத்துருக்கிறோம். அண்ட் இது எல்லாமே ஒரு சாஃப்ட் ஜெல். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட் ஜெல் மூலியமா நம்ம கொடுக்குறோம். ஸோ ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இந்த முழுமையான இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம பாடியில அப்சார்ப் ஆகும். ஏன்னா உணவுல ஒமேகா 3 கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ துணை உணவா இருக்கக்கூடிய சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் மூலியமா அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம், which is good for heart, again for immunity building வந்துட்டு it plays a vital role, and brain health இருக்கட்டும் vision healthக்கு வந்துட்டு it is very very important. A small video on salmon. Fast-paced and hectic lifestyles have changed our eating habits. We may end up consuming lots of processed foods which may be high in fats, especially omega-6 fatty acids. This creates an imbalance between omega-6 fatty acids and omega-3 fatty acids, the good fats in our body. Unfortunately, omega-3 fatty acids are not produced in our body. Omega-3 and 6 both are essential for the body. Fortunately, Nutrilite Salmon Omega-3 soft gels may help fill in the gap for omega-3 fatty acids deficiency in our body. Okay, so in the portfolio we have Nutrilite Ignitia Citrus Concentrate Plus. நம்ம எப்படி நம்ம துளசி வந்துட்டு நம்ம இந்தியன் ஹெர்ப்ஸ்ல வந்துட்டு which is very very important for supporting immunity சொல்றோமோ, நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரெடிஷனல் மெடிசன்ல the most important herb எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இக்னிஷியா ஃபார் சப்போர்ட்டிங் இம்யூன் ஹெல்த் அண்ட் பாடியோட நேச்சுரல் ரெசிஸ்டன்ட் பவரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஓன் த்ரோட் லேக் ஃபார்ம்ல தான் நம்ம இக்னிஷியா வந்துட்டு ஆர்கானிக் முறையில க்ரோ பண்றோம். வி நோ த ஸ்டோரி ஆஃப் C2 சப்ளிமெண்டேஷன். இது ஒரு ட்ரிபிள் கார்ட் இக்னிஷியானே முன்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ்ல கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ 3 டேப்லெட்ஸ் வந்துட்டு டுகெதர் 1 or 2 times a day நம்ம எடுத்துக்கணும். 290 மில்லிகிராம் ஆஃப் இக்னிஷியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 3 டேப்லெட் ஒரே டைம்ல நம்ம எடுக்கிறதுனால பர் டேக்கு 1 or 2 times எடுத்துக்கணும். இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் ஃப்ளூ சிம்டம் சிவியாரிட்டியை கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகும் கண்டினியூஸா எடுக்கும்போது. கம் ஹெல்த்தா இருக்கட்டும் அண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி, ஏன்னா தொற்றுக்கள் எப்பவுமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனை ப்ரொமோட் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரென்தன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் த பவர் ஆஃப் 3னே சொல்லுவோம் டு சப்போர்ட் இம்யூன் ஹெல்த்துக்கு. ஸோ 3 நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் எக்னீஷியா, லீஃப்ல இருந்து, இலைகள்ல இருந்து, ஏரியல் பார்ட் ஆஃப் எக்னீஷியால இருந்து அண்ட் ரூட் ஆஃப் எக்னீஷியால இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் பிளஸ் வந்து நம்மளுக்கு தரும். ஓகே, ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல வந்துட்டு அப்கோர்ஸ் நம்மளோட நியூட்ரலைட் வசாக்கா, முல்லேத்தி அண்ட் சுரசா, ஆடுதொடா இலைகள், அதிமதுரம் அண்ட் சுரசான்றது ஒரு வகையான துளசி. அதுல இருந்து நம்மளுக்கு அந்த இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஷீல்ட் மாதிரி உருவாக்க முடிஞ்சா எந்த நம்மளால ஈஸியா செயல் த்ரூ பண்ணிட்டு கண்டிப்பா we can come out of the situation. அண்ட் இம்யூன் சிஸ்டம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல டெவலப் ஆகிற ஒரு விஷயமே கிடையாது.
ஏன்னா அதை பத்தி இன் டீடைலா வந்துட்டு உங்களுக்கு சுவாதி சொல்லியிருந்தாங்க. நம்ம இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு வி ஹாவ் டு டேக் இட் கண்டினியூஸ்லி அண்ட் ப்ளீஸ் ப்ரொமோட் இட் டு யுவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா நம்மளோட பாடி நேச்சுரல் ரெசிஸ்டன்ட் பவர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓவர் டு யூ சார். Super, Praveen. I think, it was overall a fantastic presentation at your end, and Vinodini and viewers, I think, இன்னைக்கு வந்து நம்ம இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிக்கிறது நமக்கு டெஃபினட்டா நிறைய இன்சைட்ஸ் நமக்கு ப்ராடக்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ரெஸ்பிரேட்டரி அண்ட் இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிஃபோர் வி க்ளோஸ் த செஷன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ தி பிஸ்னஸோட ரிலேட்டடா ஒரு மொரேட்டோரியம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா. ஓகே, ஸோ இந்த மாதம் வந்து 30th இஸ் த டேட் வேர் திஸ் ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியோட கம்ப்ளைன்ஸ் வந்து நம்ம முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ எனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஹூ ஹஸ் ஜாயின்ட் பிஃபோர் ஜூலை ஆஃப் லாஸ்ட் இயர், அவங்களுக்கு இந்த ஜூன் 30th வந்து இஸ் த லாஸ்ட் மந்த் ஃபார் தெம் டு கம்ப்ளை ஆன் தி ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா. ஸோ இந்த ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு I just wanted to show it again to you. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, the distributors will lose out on their sponsoring capability. So this is the first year இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த நான் கம்ப்ளைன்ஸ் மூலமாக ஸ்பான்சரிங் கேப்பபிலிட்டி வந்து வித்ஹெல்ட் பண்ணப்படுங்க. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன், இன்னைக்கு இந்த இம்யூனிட்டியோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்ஓஎஸ்ல ஒருவேளை இஃப் யூ ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹூ டு நாட் ஹேவ் எனி கஸ்டமர்ஸ், அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பத்தி அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூ கேன் ஈஸிலி ஹெல்ப் தெம் டு பில்ட் அ வால்யூம் ஆஃப் அபவுட் 10,000 rupees. அதுல வந்து 3 பீசஸ்ல வந்து 5,000 rupees வால்யூம் நம்ம பில்ட் பண்ணணும். பேலன்ஸ் 5,000 வந்து உங்களுடைய பிசிஸ் நான் வெரிஃபைட் கஸ்டமர்ஸ் மூலமாக இந்த கிரைட்டீரியாவை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை வி வாண்டட் டு டூ திஸ் செஷன் ஃபார் யூ. பிகாஸ் உங்களுடைய பிசினஸ்ல வந்து அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது, உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில எப்படி இம்பாக்ட் பண்ணுது, உங்களுடைய டீம்ல மக்கள் வந்து உங்களோட கூட இன்னும் தொடர்ந்து இந்த பிசினஸ்ல தொடர்ந்து வருவதற்கு கஸ்டமர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கரெக்டா இல்லைங்களா? நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் செல்ஃப் யூஸ்ல இருப்பாங்க, சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து டீம் பில்ட் பண்ணாம இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே த சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் கனெக்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கஸ்டமர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க கத்துட்டு இருக்கீங்க. யூ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் டீடைல்ஸ், ரைட்? இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ப்ரமோட் இட் டு யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹூ டு நாட் ஹேவ் எனி கஸ்டமர்ஸ். கஸ்டமர் இல்லாதவங்களுக்கு நீங்க அதை ப்ரமோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவங்களால ஒரு 3 கஸ்டமர் ஏற்படுத்தும் பொழுது இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாவே யூ கேன் கிரியேட் அ வால்யூம் ஆஃப் 10,000 rupees. ஈஸியா அந்த சேல்ஸ் கிரைட்டீரியாவை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு அதை நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். யூ வுட் ஹவ் சீன் தட். ஸோ ஆல் ஆஃப் யூ நோ தட் இந்த கிரைட்டீரியா வந்து இப்போ 10,000 rupees இஸ் தி கிரைட்டீரியா விச் ஆர் சப்போஸ் டு கம்ப்ளீட் இட். அதுல 5,000 rupees வந்து 3. Praveen, you are able to see the screen? Yes sir. Yeah. So as I was saying, the annual sales criteria வந்து it applies to all the ADRs and ADS, right? So இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா they are supposed to complete 10,000 rupees annual sales. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, சார் நான் வெறும் கஸ்டமர்ஸ் வச்சே நான் பண்ணிடலாமா, நான் வந்து இந்த 10,000 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரு கஸ்டமர் வச்சு நான் 10,000 பண்ணலாமா? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இதோட கிரைட்டீரியாவோட முதல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ நீட் டு ஹேவ் 3 customers. 3 customers மினிமம் இருக்கணும். அண்ட் 5,000 rupees வந்து மினிமம் வந்து 3 பிசிஸ் மூலமாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. பேலன்ஸ் யூ கேன் டூ இட் வித் யுவர் பிசிஸ், நான் வெரிஃபைட் கஸ்டமர்ஸ் அண்ட் யுவர் பர்சனல் வால்யூம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சில பேர் கேட்கறாங்க 10,000 முழுசா நான் வந்து கஸ்டமர்ஸ் மூலமா பண்ணலாமா? எஸ், யூ கேன். You can do it with your customers, your 3 customers, more than 5,000, or do it even 10,000 points.
ஸோ இது அவங்க பண்ணாத பட்சத்துல அவங்களுடைய ஸ்பான்சரிங் கேப்பபிலிட்டி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து போயிடும். தே வில் ஸ்டில் பி ஏடிஎஸ். ஏடிஎஸ்ல இருந்து அவங்க வந்து ஏடிஆர் ஆகவோ இல்ல பிசி ஆகவோ மாற மாட்டாங்க. They will still be the ADS, but the only thing is they will not have the sponsoring capability. They can still sponsor customers. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் 20 days டைம் இருக்கு. இப்போ இம்யூனிட்டி பத்தி நீங்க கத்துட்டு இருக்கீங்க. Imagine if you can go ahead and promote it to all the customers, all the people in your team to go for this immunity range of products. You can take a decision right now. Just with CalMag D 7 points, vitamin C 11 points, and your Chyawanprash is 5 points. பிரவீன் அழகா சொன்னாரு, டோர் என்ட்ரி ப்ராடக்ட்னு சொன்னாரு. ஸோ 23 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா இந்த 3 ப்ராடக்ட்ல மாத்திரமே நீங்க கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் செல்ஃப் யூஸ்லயும் வந்து நீங்க அந்த 23 பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, ரைட்? அப்போ ஒரு 2200 rupees நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க. இன்கம் உங்களுக்கு கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் மூலமாக 1250 rupees 1300 rupees வருது. அதான் நீங்க செலவு பண்ற பணத்துல பாதி உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், connect with all your customers, ask them to create more number of customers, and in the immunity range of products வந்து அவங்க கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணும்போது you will be able to complete your annual sales criteria. Amway business opportunity is a blessing in disguise. So please tell them. ஒரு காலகட்டத்துல ஒரு டிசிஷன் எடுத்து இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க, நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்க எனர்ஜி அங்க நீங்க போட்டிருக்கீங்க. we should not lose out on them, right? There may be different reasons why they don't want to continue, okay, to build a team. பட் ஆம்வேல அவங்க இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கணும். மேபி நான் வந்து இந்த பிசினஸ்ல வந்து ஒரு 20% எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, நான் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க ஃபேமிலியில யூஸ் பண்றாங்க, அதனால நான் வந்து இதுல பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த 3PC ரூல் அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணி ஆகணும். இந்த ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா வந்து அவங்க முடிச்சாகணும். அப்போ ஜஸ்ட் இமேஜின், யூ கேன் ஆஸ்க் them to go for the immunity range of products. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பெட், ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லிங் வந்து 1 lakh ஆகுது கோவிட்ல அஃபெக்ட் ஆகிற ஆட்களுக்கு. மேட்டர் ஆஃப் 2500 rupees, 3000 rupees is total expense which you would be making on just 3 immunity range of products, CalMag D, vitamin C and Chyawanprash. Why don't we go ahead and meet up with all those distributors? இன்னைக்கு புரோட்டீன் ஆஃபர் நமக்கு போயிட்டு இருக்கு. மதுரை வேரோஸ்ல, சென்னை வேரோஸ்ல நமக்கு புரோட்டீன் ஆஃபர் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் நமக்கு வருவதற்கு சான்ஸ் இல்ல. ஸோ பேலன்ஸ் 20 days வந்து உங்களுடைய கோல் நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் வித்வுட் ஆஃபர்ஸ், வித் திஸ் இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், பிரவீன் ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்தாரு. என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு, அதை பண்டில் பண்ணுங்க. இந்த 6 ப்ராடக்ட்டை நீங்க பண்டில் பண்ணுங்க. அதோட 5% ஆஃபர் வேற இப்ப நமக்கு ஓடிட்டு இருக்கு. யூஸ் those offers, connect with more number of customers, reach out to them. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்லையா, நான் பண்ணிட்டேனா இல்ல என்னோட எல்ஓஎஸ் எல்லாரும் பண்ணிட்டாங்களா, யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். நம்மளோட ஆம்பே வெப்சைட்ல போங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போங்க, மேனேஜ் பிசினஸ் போங்க. அந்த இடத்துல உங்களுடைய செல்ஃப் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டை நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியாவை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டூல்ஸ் நாங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம், நாலேஜ் ஷேரிங் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ டெஃபினெட்லி இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Let us see this video. Praveen, can you hear the voice? Voice கேக்குதுங்களா? வாய்ஸ் இன்னும் வரல சார். Yes sir, it's audible sir. We saw this video. இங்க கவனிங்க, இந்த வீடியோல வந்து இந்த கார் ஓனர், ஓகே, he is the CEO of that particular car company.
Praveen, hope you can hear me. Yes, sir. So நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. Praveen, can you hear me? Yes, sir. நீங்க பேசலாம் சார், கிளியரா. இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். நம்ம இந்த கார் ஓனர், ஓகே, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து அதை ஃபயர் பண்றாங்க. What is that they're trying to show? They're trying to show that their car is so protective. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கார். அவங்களுடைய சிஇஓ வந்து உள்ள உட்கார்ந்து இருக்க தைரியமா என்ன பண்றாரு, அந்த புல்லட்ஸை வந்து அந்த காரோட ஷீல்ட்ல வந்து வாங்குறாரு. So what does it show? It shows the confidence about the product which he has. It shows the conviction he has on his this particular car. Just imagine, okay, ஒரு காருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க, அந்த அளவுக்கு ஒரு அவங்களோட ஃபீச்சர்ஸை வந்து எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய லைஃபை வந்து இந்த நியூட்ரலைட் வந்து இன்னைக்கு பார்த்த செஷன் மூலமாக இட் இஸ் த பெஸ்ட் இம்யூனிட்டி ஷீல்ட் விச் வி ஹேவ், ரைட்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஷீல்டாக இருக்கு, ஒரு பெரிய ஒரு கவரமா நமக்கு இருக்கு இல்லையா? So since we are already using this product, நம்மளை விட இந்த ப்ராடக்டை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் வேற யாருமே இருக்க முடியாது, ரைட்? நம்ம வீட்டுல நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த இம்யூனிட்டி ஷீல்டு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வலயமா இருக்குன்றத வந்து நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்க கொண்டு போய் ரீச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் மேக்கிங் தேர் லைஃப் மோர் சிம்பிள், மோர் ஈஸியர், more enjoying to live, right? Because and that is the reason why we have come into this Amway business. இத வந்து ஒரு பொறுப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா you will start reaching out to plenty of customers in your LOS, and டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்ல நீங்க ஒரு பெரிய ஒரு இம்யூனிட்டி ஷீல்டு நீங்க வந்து ஒரு கிஃப்டா நீங்க கொடுக்குறீங்க. அது மாத்திரம் கிடையாது, உங்க பிசினஸை வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு, ரைட்? With this, thank you so much. And we would come back again with maybe next week or week after next. Keep tracking on this pathway to success in Amway. We have a wonderful program coming across again. And நாளைக்கு வந்து we have one more program on digital, right?